ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஆத்தர் மார்கன் ஹவுசல் எழுதின த சைக்காலஜி ஆஃப் மணி புக்கை தான் ஃபுல்லா பார்க்க போறோம். ஆக்டர் அரவிந்த் சுவாமி, பிசினஸ்மேன், சக்சஸ்ஃபுல் பீப்புள் இவங்கெல்லாம் இந்த சைக்காலஜி ஆஃப் மணி புக்கை ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி என்னதான் இந்த புக்ல இருக்கு? ஆத்தர் சொல்ற மாதிரி இப்ப கேட்போம் வாங்க. இன்ட்ரோடக்ஷன். த கிரேட்டஸ்ட் ஷோ ஆன் எர்த். நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைம்ல லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்க ஒரு நல்ல ஹோட்டல்ல வேலண்டா வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்க அடிக்கடி வரக்கூடிய கெஸ்ட் ஒரு டெக்னாலஜி எக்ஸிகியூட்டிவ். அவரு செம்ம ஜீனியஸ். 20ஆம் நூற்றாண்டுகள்லயே வைஃபை ரூட்டர்ஸுக்கான டிசைன் ஒன்னு பண்ணி அதுக்கு பேட்டன்ட் வாங்கினாரு. நிறைய கம்பெனிஸுக்கு அதை விற்கவும் செஞ்சாரு. செம சக்சஸ்ஃபுல்லா ஆனாரு. கட்டுக்கட்டா காசு நோட்டு வச்சிருப்பாரு. யாரெல்லாம் அந்த பணத்தை பார்க்க நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் காட்டுவாரு. என்கிட்ட அவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு எல்லார்ட்டும் சத்தமா பேசுவாரு. ரொம்ப முக்கியமா குடிக்கிறப்ப பணத்தை பத்தி நிறைய பேசுவாரு. ஒரு நாள் என் ஃப்ரெண்டு ஒருத்தரோட கையில $1000 காசு கொடுத்து தெருக்கு கீழே இருக்க நகை கடைக்கு போய் எனக்கு $1000 தங்க காசுங்க வாங்கிட்டு வான்னு சொன்னாரு. 1 மணி நேரம் கழிச்சு அவர் கையில அவ்வளோ தங்க காசுங்க. அந்த டெக் எக்ஸிகியூட்டிவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பசிபிக் கடலை நோக்கி பாத்துக்கிட்டு தங்க காசை பாறைங்க மேல படாம கடல்ல தூக்கி வீசி விளையாடிட்டு இருந்தாங்க. ஃபன்னுக்காக தங்க காசு தூக்கி போட்டு விளையாடினாங்க. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் ஹோட்டலோட ரெஸ்டாரண்ட்ல ஒரு லைட் அவரு உடைச்சிட்டாரு. இது $500 மதிப்புள்ள லைட். நீங்க தானே உடைச்சீங்க, நீங்க தான் ரீப்ளேஸ் பண்ணணும்னு மேனேஜர் சொன்னாரு. ஓ, $500 வேணுமா? இந்தா, இதுல $5000 இருக்குன்னு பாக்கெட்ல இருந்து கொத்தா காசு எடுத்து மேனேஜர் கிட்ட கொடுத்துட்டு ஓ, இங்க இருந்து இனிமே இந்த மாதிரி என்ன இன்சல்ட் பண்ணாத அப்படின்னு சொன்னாரு. இப்போ உங்களுக்கு தோணும், இந்த மாதிரி ஆளுங்க விட்டலாம் காசு எப்படி நிலைக்கும் அப்படின்னு. ஆமா, உண்மைதான். அவர் நினைச்சபடி காசை வச்சு நல்லா வாழ்ந்தாரு. ஆனா அப்புறம் சில பிரச்சனைகள்ல சிக்கி காசெல்லாம் இழந்ததா நான் கேள்விப்பட்டேன். ஏன் இந்த கதையை நான் இப்ப சொல்றேன்னா, பணத்தை நம்ம கையாளும் போது எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கோங்கிறத விட எப்படி அதை வச்சு நடந்துக்கிறோங்கிறது தான் முக்கியம். ஒரு பிஹேவியரை கத்து கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். என்னதான் புத்திசாலியா இருந்தாலுமே அவங்களால இந்த பிஹேவியரை ஈஸியா கத்துக்க முடியாது. புத்திசாலியா இருந்தும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியலனா அது மிகப்பெரிய பண இழப்புல தான் கொண்டு போய் முடியும். அப்படியே ஆப்போசிட்டா காசு இல்லாதவங்க கிட்ட, புத்திசாலித்தனம் இல்லாதவங்க கிட்ட கூட நிறைய பிஹேவியர் ஸ்கில்ஸ் இருக்கும். ரொனால்ட் ஜேம்ஸ் ரீட் இவரு கிராமத்து பகுதியில தான் பிறந்தாரு. அவரோட குடும்பத்திலேயே ரொனால்ட் ரீட் தான் முதலா ஹை ஸ்கூல் முடிச்சது. வாழ்க்கை ஆஹா ஓஹோனெல்லாம் இல்ல. கேஸ் ஸ்டேஷன்ல 25 வருடங்களா காரை சரி பண்ணாரு. 17 வருஷமா பெருக்கிற வேலை பார்த்தாரு. 38 வயசுல $12,000க்கு 2 பெட்ரூம் உள்ள வீடு வாங்கினாரு. அங்கதான் அவரோட கடைசி காலம் வரை வாழ்ந்தாரு. 50 வயசு இருக்கப்ப அவரோட மனைவி இறந்துட்டாங்க. திரும்ப அவரு கல்யாணமே பண்ணிக்கல. மரக்கட்டைங்களை வெட்டுறதுதான் இவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்திருக்கு. ரீட் 92 வயசுல இறந்து போனாரு. இன்டர்நேஷனல் ஹெட்லைன்ஸ்ல ரொம்ப பணிவான ரூரல் ஜானிட்டர்னு அவர் பேர் வாங்கினாரு. 2014ல 28 லட்சம் பேர்கிட்ட இறந்து போனாங்க. அதுல 4000 பேருக்கு $8 மில்லியன் மதிப்புள்ள சொத்து பணம் இருந்தது. அதுல ரொனால்ட் ரீடும் ஒருத்தர். அவரோட உயில்ல ஆச்சரியமான ஒரு விஷயம் எழுதிருந்தது. நான் என்னோட $2 மில்லியன் தத்தெடுத்த குழந்தைங்களுக்காக கொடுக்கறேன், $6 மில்லியன் பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கும் லைப்ரரிக்கும் கொடுக்கறேன்னு உயில்ல எழுதி வச்சிருந்தாரு. ரீட பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இந்த உயில் செய்தி ஆச்சரியத்தை கொடுத்தது. எப்படி இவருக்கு இவ்ளோ பணம் வந்துச்சுன்னு ஆச்சரியப்பட்டாங்க. எந்த ரகசியமும் இல்ல, லாட்டரியும் இல்ல, பரம்பரை சொத்தும் இல்ல. அவரால கொஞ்சம் தான் சேமிக்க முடிஞ்சது. அந்த சேமிச்ச பணத்தெல்லாம் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்ல அவர் இன்வெஸ்ட் பண்ணாரு. வெயிட் பண்ணாரு. 10 வருஷத்துக்கு மேல வெயிட் பண்ணாரு. அவர் சேமிச்ச கொஞ்சம் காசும் $8 மில்லியன் மேல ரெட்டிப்பா பெருகுச்சு. அவ்வளவுதான், ஜானிட்டரா இருந்த அவரு பிலாந்திரபிஸ்டா மாறிட்டாரு. ரொனால்ட் ரீட் இறக்குறதுக்கு கொஞ்சம் மாசங்கள் முன்னாடி ரிச்சர்ட்னு ஒருத்தர் இறந்து போனதா நியூஸ் வந்துச்சு. ரிச்சர்ட் ஃபியூஸ்கோன் கிட்ட எல்லாமே இருந்தது. MBA முடிச்சாரு, பினான்ஸ்ல சக்சஸ்ஃபுல்லான கரியர் இருந்தது. 40 வயசுல ரிட்டையரே ஆகிட்டாரு. இவர மாதிரி யாரும் பிசினஸே பண்ண முடியாது. செம தலைமைத்துவமான ஸ்கில்ஸ் இருக்கு, நேர்மை இருக்கு. இப்படி பயங்கரமான பாராட்டெல்லாம் அவர் வாங்கினாரு. ஆனா கொஞ்ச நாள்லயே அந்த தங்க காசை தூக்கி போட்டு விளையாடின எக்ஸிகியூட்டிவ் மாதிரியே இவரும் சரிய ஆரம்பிச்சாரு. வீட்டை பெருசா கட்ட நிறைய கடனை வாங்கிட்டாரு. அந்த வீடு 18,000 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தது. அதுல 11 பாத்ரூம், 2 லிஃப்ட், 2 ஸ்விம்மிங் பூல், 7 கராஜஸும் இருந்தது. இதெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு மட்டும் மாசம் $90,000 தேவைப்பட்டது. கடைசியில காசே இல்லாம திண்டாட ஆரம்பிச்சாரு ரிச்சர்ட். கோடியில பிறந்த அவரை தூசி மாதிரி இந்த பிரச்சனை மாத்திருச்சு. என்கிட்ட எந்த வருமானமும் இல்லன்னு கோர்ட்ல ஜட்ஜ் முன்னாடி சொன்னாரு. அவரோட சொத்துங்கள்லாம் பேங்கால பறிமுதல் செய்யப்பட்டுச்சு. ரொனால்ட் ரீட் தன்னோட செல்வங்கள சொத்துக்களை தர்மம் செஞ்சுட்டு போனாரு. ஆனா ரிச்சர்ட் அது ஆடம்பரத்துக்காக, பெருமைக்காக செலவு பண்ணாரு. ரீட் பொறுமையா இருந்தாரு, ரிச்சர்ட் பேராசை பிடிச்சிருந்தாரு. இந்த ரெண்டும் தான் இவங்க 2 பேருக்கும் இடையில இருக்க அனுபவங்களை வெளிப்படுத்திரும். நீங்க ரொனால்ட் மாதிரி தான் அதிகமா இருக்கணும், ரிச்சர்ட் மாதிரி தான் இருக்க கூடாது அப்படின்னு இங்க நான் சொல்ல வரல. ஆக்சுவலி இது கூட நல்லதுதான். ஆனா நான் இங்க சொல்ல வர்றது என்னன்னா, இந்த 2 கதைகள்லயும் அவங்களோட பினான்ஸ் எப்படி தனித்துவம் வாய்ந்ததா இருக்குன்னு பாருங்க. காலேஜ் டிகிரி இல்லாம, ட்ரைனிங் இல்லாம, எந்த பேக்ரவுண்டும் இல்லாம, அனுபவங்களே இல்லாம செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணவங்க இருக்காங்க தான். ஆனா எல்லாமே இருந்தும் கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க தான். அது என்னமோ ரீடுக்கு லக் அடிச்சிருக்கு. அதனால்தான் அவருக்கு ஸ்டாக்ல நிறைய காசு கிடைச்சது. ஆனா அந்த ஸ்டாக்ல யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணி பொறுமையா இருந்தாருல. சாஃப்ட் ஸ்கில்ஸ், எப்படி இங்க நீங்க நடந்துக்கணும், கத்துக்கணும், இது நாமளா வர வச்சுக்கணும்.
கத்துக்கிட்டு தானா அது வராது. நம்ம தான் அதை பழக்கப்படுத்திக்கணும். மேக்ஸ் வச்சிருக்கதால இந்த கணக்கு வழக்கெல்லாம் நமக்கு மண்டக்காயிர விஷயமா இருக்கு. உண்மைதான். இன்வெஸ்ட்மெண்ட், கார்ப்பரேட் பைனான்ஸ் இதெல்லாம் நிறைய கணக்கு வழக்கு பார்க்க வேண்டிய அவசியமா இருக்கு. ஆனா இது எதுவும் கெட்டதில்ல. இந்த கணக்கை ட்ரை பண்றதால உங்க தலை ஒண்ணு வெடிக்க போறதில்ல. ஆரோக்கியம், பணம் இது ரெண்டுமே மக்களை பல விதத்துல பாதிக்கும். இந்த பணத்தை எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்னு இந்த புக்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இந்த புக்ல 20 சாப்டர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு சாப்டர்லயும் எது ரொம்ப முக்கியமோ அதை சொல்லிருக்கேன். இப்ப ஒவ்வொரு சாப்டரா பாத்துருவோம் வாங்க. சாப்டர் 1, நோ ஒன்ஸ் கிரேசி. நான் ஒரு பிரச்சனைய பத்தி சொல்றேன். இத கேட்டப்புறம் பணத்தை வச்சு என்ன பண்றதுன்னு நீங்க ரொம்பவே யோசிக்க மாட்டீங்க. அப்புறம் மக்கள் பணத்தை வச்சு என்ன பண்றாங்கன்னு ஜட்ஜும் பண்ண மாட்டீங்க. மக்கள் பணத்தை வச்சு நிறைய கிரேசியான விஷயங்களை செய்வாங்க. ஆனா இங்க யாருமே கிரேசி இல்ல. வெவ்வேறு தலைமுறைகள்ல இருந்து வந்த மக்கள், வெவ்வேறு பெற்றோர்களால வளர்க்கப்பட்ட மக்கள், வெவ்வேறு வருமானங்களை பார்த்த மக்கள் கிட்ட வெவ்வேறு விதமான மதிப்புகள் இருக்கும். அவங்க வாழ்ந்த இடம், பிறந்தப்போ இருந்த பொருளாதார நிலை, கிடைச்ச அதிர்ஷ்டம், வேலை வாய்ப்புகள், கத்துக்கிட்ட பாடங்கள் இதெல்லாமே வித்தியாசமா தான் இருக்கும். எப்படி இந்த உலகம் இயங்குதுன்னு அவங்களுக்கு தனித்தனி அனுபவங்கள் இருக்கும். பணம் இருந்தா எல்லாத்தையும் வாங்கிட முடியும்னு நான் சொல்லுவேன். பணத்தால வாங்க முடியாத பொருட்கள் இருக்குன்னு நீங்க சொல்லுவீங்க. சோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ். சோ நீங்க, நான் எல்லாருமே பணம்னா இதான் இப்படிதான்னு ஒரு ஐடியா வச்சிருக்கோம். உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமா தெரியற பணம் பத்தின விஷயம் எனக்கு சூப்பரா தெரியும். வறுமையிலேயே வாழ்ந்தவங்களுக்கு எது ரிஸ்க், எதுல நல்ல பலன் கிடைக்கும்னு தெரியும். ஆனா பணக்காரர்களுக்கு தெரியறது கஷ்டம். ஸ்டாக் மார்க்கெட் அடி வாங்கினப்போ நிறைய இழந்தவங்க ஸ்டாக்க பத்தி திரும்ப கற்பனை கூட பண்ணி பார்க்க மாட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களோட அனுபவங்களையும் அடுக்கிக்கிட்டே போகலாம். எனக்கு தெரியாத பணத்தை பத்தின விஷயங்கள் உங்களுக்கு தெரியலாம், உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியலாம். இதுல ஒருத்தர் தான் புத்திசாலி, ஒருத்தர்கிட்ட தான் நிறைய தகவல்கள் இருக்குன்னு இல்ல. இதுக்கு காரணம் நம்ம எல்லாரும் வெவ்வேறு வாழ்க்கையில வெவ்வேறு அனுபவங்கள்ல வாழ்ந்திருக்கும். 1930sல அமெரிக்காவை சேர்ந்த ரைட்டர் ஃப்ரெட்ரிக் லூயிஸ் கிரேட் டிப்ரெஷனை பத்தி எழுதியிருந்தாரு. இந்த கிரேட் டிப்ரெஷன் நிறைய அமெரிக்கன்ஸ காலம் முழுக்க உள்ளுக்குள்ள முடக்கிடுச்சுன்னு எழுதியிருந்தாரு. ஆனா அதே 25 வருஷத்துக்கு அப்புறம் பிரசிடென்ட் ஜான் எஃப் கெனடி கிட்ட நீங்க அந்த கிரேட் டிப்ரெஷன்ல இருந்து ஏதாச்சும் ஞாபகம் வச்சிருக்கீங்களான்னு கேட்டாரு. அதுக்கு கெனடி, இல்ல எனக்கு இத பத்தி பெரிய நாலேஜ் இல்ல, என்னோட குடும்பம் இந்த உலகத்திலேயே அதிர்ஷ்டசாலியான குடும்பம்னு தான் சொல்லுவேன். எங்க கிட்ட பெரிய பெரிய வீடுங்க இருந்தது, நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க, நிறைய ஊர் சுத்தணும். என் கண்ணால நான் பார்த்ததுன்னா என்னோட அப்பா சில தோட்டக்காரங்களை வேலைக்கு எடுத்தாரு. அதுவும் எக்ஸாக்டா வேலை பாக்குறதுக்காக இல்ல, இந்த வேலை இருந்தா அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு ஹெல்ப் பண்ற எண்ணத்துல வேலை போட்டு கொடுத்தாரு. ஹார்வர்ட்ல நான் படிக்கிறதுக்கு முன்னாடி வர எனக்கு இந்த கிரேட் டிப்ரெஷன் பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொன்னாரு. 1960ல நடந்த எலெக்ஷன்ல இதான் முக்கியமான பாயிண்டா வைக்கப்பட்டுச்சு. இவ்ளோ பெரிய பொருளாதார சரிவோட கதை தெரியாத ஒருத்தர் இப்படி பிரசிடென்டா ஆகலாம், நாட்டோட பொருளாதாரத்தை நடத்தலாம், இப்படிலாம் மக்கள் கேள்வி கேட்டாங்க. ஆனா கெனடி பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு மெயினான காரணம் 2ஆம் உலக போர் அவர் கடந்து வந்ததுதான். சோ இங்க பாடம் என்னன்னா, நம்ம என்னதான் ஒரு விஷயத்த கவனமா படிச்சாலும் நிஜமா உள்ள இருந்து அதை அனுபவிக்காத வர அந்த பயத்தையும் நிலையின்மையும் நம்மளால உண்மையா புரிஞ்சுக்கவே முடியாது. கிரேட் டிப்ரெஷன் நடந்த டைம்ல மக்கள் பெரிய பிரச்சனைகளை சந்திச்சாங்க, எல்லாத்தையும் இழக்க வேண்டிய சூழல். ஆனா நான் அதை அனுபவிச்சதில்ல, ஒரு சின்ன துளிய கூட அனுபவிச்சதில்ல. அதுவே அந்த காலத்துல வாழ்ந்து கடந்து வந்த மக்கள் இந்த உலகத்தை வேற கோணத்துல இருந்தா பாப்பாங்க. வரலாறுகளை படிக்கிறப்போ எதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுல நீங்க வாழ்ந்து பார்த்தாதான் அதோட தாக்கங்கள், விளைவுகள் என்னன்னு புரியும். அதுவே உங்க பிஹேவியரை கூட மொத்தமா மாத்தலாம். எப்படி இந்த உலகம் இயங்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா அதுல ஒரே ஒரு துளிய மட்டும் தான் நம்ம அனுபவிச்சிருக்கோம். 2006ல பண்ண ரிசர்ச் படி மக்கள் தங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான முடிவுகளை சொந்த அனுபவங்களை வச்சுதான் எடுக்கிறாங்க. முக்கியமா 20-25 வயசு டைம்ல அடைஞ்ச அனுபவங்களை வச்சுதான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான முடிவுகளையே அவங்க எடுக்கிறாங்க. மோஸ்டா புத்திசாலித்தனம், கல்வி இதை அடிப்படையா வச்செல்லாம் எடுக்கிறது இல்ல. அதிக இன்ஃபிளேஷன் அப்ப வளர்ந்த மக்கள் லேட்டா கம்மியாதான் பாண்ட்ஸ்ல முதலீடு செஞ்சாங்க. ஸ்டாக் மார்க்கெட் சூப்பரா இருந்த டைம்ல வளர்ந்த மக்கள் தான் அதிகம் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. பில் கிராஸ்ங்கிற ஃபேமஸான பாண்ட் மேனேஜர், வட்டியெல்லாம் சரியிற நேரத்துல நான் பிறந்தது நல்லதா போச்சு, அதனாலதான் என்னால பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னாரு. ஆனா அவரோட அப்பா இருந்த டைம்ல இந்த பாண்ட்ஸ் எல்லாம் ரிஸ்கா தான் பார்த்தாங்க. சோ அனுபவங்கள் தான் எல்லாமே. 1970ல யூத்தா இருந்தீங்கன்னா அமெரிக்கால ஸ்டாக் மார்க்கெட் சூப்பரா வளர்ந்து வரப்பட்டது. அதுவே 1950ல நீங்க யூத்தா வளர்ந்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு வெறுப்பா இருக்கும். இப்படி பொருளாதாரம், வேலை வாய்ப்புகள், உலக போர்கள், ஸ்டாக் மார்க்கெட் சரிவு எல்லா அனுபவங்களையும் அடிப்படையா வச்சுதான் மக்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான முடிவுகள் எடுக்கிறாங்க. ஸ்வீட்டு கடையில வேலை பாக்குற ஒரு பொண்ணுக்கு அந்த வேலை பெருசா தெரிஞ்சது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க விபச்சாரியா இருந்தாங்க. அந்த வாழ்க்கையை விட இந்த வாழ்க்கை அவங்களுக்கு நல்லதா தெரிஞ்சிருக்கு. இந்த வேலை நல்லா இருக்குங்கிற எண்ணத்தையும் கொண்டு வருது. ஆனா வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு ஸ்வீட்டு கடையில வேலை பாக்குறாங்களா, அவ்வளவுதானா, அது என்ன பெருசா பேசுறாங்கன்னு தோணும். மக்கள் அவங்க மண்டைக்குள்ள இதான் உலகம், இப்படிதான் இயங்குதுன்னு ஒரு ஐடியா வச்சிருப்பாங்க. அதை சார்ந்துதான் அவங்க எடுக்க போற பொருளாதார முடிவுகளும் இருக்கும். சொந்த அனுபவங்களை சார்ந்துதான் இந்த முடிவுகள் இருக்கு. என்ன இவன் இவ்ளோ மோசமா முடிவு எடுக்கிறான்னு நம்ம யோசிப்போம். ஆனா அவங்க வாழ்க்கையை கொஞ்சம் பாக்குறப்போ அவங்க எடுத்த முடிவுகள் எல்லாம் சரியாதான் இருக்கும். லாட்டரி டிக்கெட்ஸ் உதாரணமா எடுத்துப்போமே. அமெரிக்கன்ஸ் எல்லாம் படம், வீடியோ கேம்ஸ், மியூசிக், புக்ஸ் இதுக்கெல்லாம் செலவு பண்றதை விட
லாட்டரியில தான் அதிகம் செலவு பண்ணுவாங்க. கம்மியான வருமானம் இருந்தாலும் லாட்டரியில காசை கொட்டுவாங்க. இத பாக்குறப்போ என்னடா இது முட்டாள்தனமா இருக்கேன்னு நமக்கு தோணும். ஆனா வசதியான வாழ்க்கை வாழாத மக்கள், பினான்சியல் ஸ்டெபிலிட்டி இல்லாத மக்களுக்கு இது பெருசாதான் தெரியும். லாட்டரிங்கிறது அவங்களுக்கு கனவு மாதிரி, அதுதான் பெட்டரான வாழ்க்கை மாதிரி. ஜெயிக்கிறது பெருசு இல்ல, அந்த லாட்டரி கொடுக்கற நம்பிக்கை தான் பெருசு. சோ வெளியில நம்ம பாக்குறப்போ யாரா அவன் பைத்தியக்கார மாதிரி பேசுறான்னு நினைப்போம். ஆனா அடுத்தவனுக்கு அது பெரிய விஷயமா இருக்கும். பணத்தால எடுக்கிற முடிவுகள் ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா இப்ப வாழுற வாழ்க்கையில சேமிப்பு, முதலீடு இதெல்லாமே புதுசா தான் இருக்கு. ரிட்டையர்மெண்ட்டுக்காக பணம் சேர்க்கறது, ஃபியூச்சருக்காக அதிகமா சொத்து சேர்க்கறது, பெரிய படிப்புகள் இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி இருக்க தலைமுறைகள்ல உருவான கதைங்க தான். 2ஆம் உலக போர் நடக்கிறதுக்கு முன்னாடி அமெரிக்கால இருந்து மக்கள் சாகுற வரைக்குமே வேலை பார்த்தாங்க. எப்போ ரிட்டையர்மெண்ட்ங்கிற ஆப்ஷனே இல்ல. 1935ல தான் சோஷியல் செக்யூரிட்டி அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்து அமௌண்ட் கொடுத்து சேமிப்ப ஆரம்பிச்சாங்க. இந்த கான்செப்ட் பரவிதான் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற விஷயமே வந்துச்சு. இப்ப இருக்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், டெபாசிட், இன்சூரன்ஸ் இதெல்லாம் அப்ப பெருசே இல்ல. கடந்த சில வருடங்களா தான் இதெல்லாம் இருக்கு. பணம் சம்பந்தமா நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள், நம்ம நடந்துக்கிற விதம் எல்லாமே பைத்தியக்காரத்தனமா தான் தெரியும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட உணர்ச்சிகள், சொந்த வாழ்க்கைகள் இதை சார்ந்துதான் பணம் சம்பந்தப்பட்ட நடத்தைகள் இருக்கு. இப்ப இருக்க மாடர்ன் பினான்சியல் சிஸ்டமுக்கே இந்த சமூகம் இன்னும் அடாப்ட் ஆயிட்டே தான் இருக்கு. இப்பவே இதுல பல தவறுகள் நடந்துகிட்டே இருக்கு. அந்த மொமெண்ட்ல எது சரின்னு படுதோ அதை வச்சுதான் மக்கள் முடிவுகளை எடுத்துட்டு இருக்காங்க. சோ இதனாலதான் எல்லாரும் கிரேசியா தெரியுறாங்க. ஆனா அவங்களுக்கு அவங்க எடுக்கிற முடிவுகள் சரிதான். உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமா தெரியறது எனக்கு நல்லதா தெரியும். சோ இங்க கிரேசின்னு யாருமே இல்ல. இப்போ பில் கேட்ஸ் எப்படி பணக்காரனா ஆனாருன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சாப்டர் நம்பர் 2, லக் அண்ட் ரிஸ்க். அதிர்ஷ்டம், ஆபத்து. இது ரெண்டுமே அண்ணன் தம்பிங்க மாதிரி. இது ரெண்டும் தான் நிஜ வாழ்க்கையே. நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா முடிவுகளுமே தனி மனுஷனோட எஃபர்ட்டை தாண்டி வெவ்வேறு போர்சஸால தான் வழி நடத்தப்படுது. பில்கேட்ஸ் எப்படி பணக்காரன் ஆனாருன்னு நான் சொல்றேன். சியாட்டில்ல இருக்க லேக் சைட் ஸ்கூல், இந்த உலகத்திலேயே கம்ப்யூட்டர்ஸ் இருக்க சில பெரிய ஸ்கூலுங்கள்ல அதுவும் ஒரு ஸ்கூல். இங்கதான் பில்கேட்ஸுக்கு படிக்க வாய்ப்பு கிடைச்சது. இது எப்படி நடந்தது? ஏன்னா அந்த டைம்ல எல்லாம் தனித்தனியா கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் இருக்கிறதே அதிசயம். லேக் சைட் ஸ்கூல்ல இருக்க மதர்ஸ் கிளப் சேல்ஸ் ப்ரோக்ராம் வச்சு காசு கலெக்ட் பண்ணி அந்த டைம்ல இருந்ததுலயே புது மாடல் கம்ப்யூட்டர் இறக்கி ஸ்கூல்ல வச்சிருந்தாங்க. பில்கேட்ஸும் அவரோட கிளாஸ்மேட் பால் ஆலனுக்கும் கம்ப்யூட்டர்னா உயிரா இருந்தது. சான்ஸ் கிடைச்சதும் ஸ்கூல்ல மணிக்கணக்கா கம்ப்யூட்டர்ஸ்ல உட்கார்ந்தாங்க. எல்லாத்தையும் ஆபரேட் பண்ணி எக்ஸ்பர்ட்டா ஆனாங்க. அங்கேயே அவங்க எதிர்காலத்துக்கான கோட்டை கட்டப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கட்டத்துல ஆலன் கிட்ட கேட்ஸ் கேட்டாரு, நம்ம ஒரு கம்பெனி எடுத்து நடத்தினா என்னன்னு கேட்டாரு. அங்கதான் மைக்ரோசாஃப்டுக்கான பேஸே ஆரம்பிச்சது. லேக் சைட் ஸ்கூல் இல்லனா இன்னைக்கு மைக்ரோசாஃப்டே இல்லன்னு கேட்ஸ் அவர் வாயாலே ஒத்துக்கிட்டாரு. 1968ல இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 303 மில்லியன் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அதுல 300 பேருக்கு மட்டும்தான் லேக் சைட்ல படிக்க வாய்ப்பு கிடைச்சது. அங்கேயும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ற வாய்ப்பு சிலருக்கு மட்டும்தான் கிடைச்சது. அதுல பில்கேட்ஸும் ஒரு ஆளு. சோ இவ்ளோ பெரிய அற்புத வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா கேட்ஸ் கோடியில ஒருத்தர்னு தானே சொல்லணும். கென்ட் எவன்ஸ், இவரோட ஆபத்தான கதை ஒண்ணு இருக்கு. லேக் சைட் ஸ்கூல்ல கேட்டோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் கென்ட். கென்ட்டும் செம்ம டேலண்டட், கம்ப்யூட்டர் மேல அவ்வளோ ஈடுபாடு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஸ்கூல்ல இருக்க நிறைய ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. 2 பேருமே தங்களோட எதிர்காலங்களை கற்பனை பண்ணி பேசிருக்காங்க. நம்ம சிஇஓ ஆகணும், லீடர்ஸ் ஆகணும், இப்படி நிறைய கனவுகள் கண்டிருக்காங்க. ஆனா இங்க ட்விஸ்ட் ஒண்ணு நடந்துச்சு. ஹை ஸ்கூல்ல மலை ஏறப்போ ஒரு சின்ன விபத்துல கென்ட் இறந்துட்டாரு. எப்படி கோடியில ஒருத்தருக்கு லக்கு கிடைச்சதோ அதே கோடியில ஒருத்தருக்கு தான் ரிஸ்கும் இருக்கு. கென்ட்டும் சரிசமமான திறமைகளை தான் வச்சிருந்தாரு. ஆனாலும் அவரால் அச்சீவ் பண்ண முடியல. அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா கேட்ஸுக்கும் ஆலனுக்கும் அது கிடைச்சிருக்கு. சோ லக்கு, ரிஸ்க், அதிர்ஷ்டம், ஆபத்து ரெண்டுமே ஒரு காயினோட 2 பக்கம் மாதிரி. இது ரெண்டும் விளைவுகளை நம்ம எதிர்பார்க்காத விதங்கள்ல கொண்டு வரும். இது ரெண்டுமே நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. தனி மனுஷனோட எஃபர்ட்டை தாண்டி இது நேரடியா நம்மள பாதிக்க கூடியது. எக்கனாமிஸ்டான ராபர்ட் ஷில்லர் கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. இன்வெஸ்டிங்ல எதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்படி கேட்டப்போ, சக்சஸ்ஃபுல் அவுட்கம்ஸ்ல லக்கோட எக்ஸாக்ட் ரோல் எனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னாரு. சோ லக்கு நம்மளோட சக்சஸ்ல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அதிர்ஷ்டம் இல்லனா வெற்றி கிடைக்கிறது கஷ்டம்தான். இந்த லக்க நம்ம அளவீடு செய்ய முடியாது. பிளஸ் இத பத்தி பேசுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதனாலே நம்ம இதெல்லாம் தவிர்த்துப்போம். நம்ம கஷ்டப்பட்டு அடைஞ்ச வெற்றியா அதிர்ஷ்டத்தினாலதான் அடைஞ்சோம்னு சொல்றப்போ நமக்கு கோவம் தானே வரும். ஆனா நம்ம குடும்ப சூழல்கள் எல்லாம் நம்மள பாதிக்கும் தான். பில்கேட்ஸோட குடும்பம் பெரிய பணக்கார குடும்பம். அதனாலதான் பெரிய ஸ்கூல்ல அவருக்கு சான்ஸே கிடைச்சது. இப்படிதான் நம்மளோட குடும்ப சூழல், நம்ம செல்வ வளங்கள் இதெல்லாம் நம்ம வெற்றிய பாதிக்கும். தோல்வி அடைகிறோம்னா அதுல ரிஸ்க் இருக்கு. நம்ம எடுத்த தவறான முடிவுகள், சோம்பேறித்தனம் இதெல்லாம் தான் ஒரு பிசினஸோட தோல்விக்கு காரணம், ஒரு முதலீட்டோட தோல்விக்கு காரணம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இது ஒரு வகையில உண்மையா இருந்தாலும் இந்த ரியாலிட்டி கொஞ்சம் சிக்கலானது. ரிஸ்க்குங்கிறது என்ன தெரியுமா? நம்ம நல்லா யோசிச்சு எடுத்த முடிவுகள் கூட தோத்து போகும். உதாரணத்துக்கு இந்த ஸ்டாக் ஜெயிக்க 80% சக்சஸ் இருக்குன்னு நம்ம நினைச்சு இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஆனா அந்த 20% அதிர்ஷ்டம் இல்லாததால நமக்கு தோல்வியும் கிடைக்கும். இது தப்பா இல்ல பேட் லக்கா இத தெளிவா நம்மளால சொல்ல முடியாது. சோ நம்ம எடுக்கிற முடிவுகள் தவறா இருந்தாதான் ரிஸ்க் வரும்னு இல்ல. நம்ம எடுக்கிற முடிவுகள் பெஸ்டாவே இருந்தாலும் அதுல ரிஸ்க் இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. இந்த நிஜ வாழ்க்கையில கடினமான சிக்கலான விஷயங்களை நம்ம விரும்ப மாட்டோம். எல்லாமே சிம்பிளா இருக்கணும்னு ஆசைப்படுவோம், சரிதானே?
அதனாலதான் ஒருத்தவங்களோட தோல்விய பார்த்ததும் ஆமா இவன் எடுத்த முடிவு சரியில்லை அதனாலதான் தோத்து போயிட்டான்னு சொல்லுவோம். ஆமாப்பா ஜெயிக்க இத்தனை % சான்ஸ் இருந்தது, எனக்கு லக்கு பெருசா கிடைக்கல அதனால தோத்துட்டோன்னு நம்ம ஜஸ்டிஃபை கூட பண்ணலாம். லக்கு ரிஸ்க் ரெண்டுமே நம்மளோட வெற்றியில பெரிய பங்களிக்கும். மீடியால அத்தனை சக்சஸ்ஃபுல் ஆளுங்களையும் பயங்கரமா கொண்டாடுறாங்க. ஆனா அவங்க பக்கம் இருந்த அதிர்ஷ்டத்தை யாருமே நல்லா ஆராயல. நல்ல முடிவுகள் எடுத்து ரிஸ்க்னால கெட்ட ரிசல்ட்ட பார்த்த மக்கள்ல சிலரை மட்டும்தான் மீடியா காட்டுறாங்க. லக்கு ரிஸ்க் ரெண்டுமே அண்ணன் தம்பிங்க தான், காயினோட 2 பக்கங்கள் தான். ஆனா ஏன் ரெண்டும் ஒன்னா பாக்கல? மத்தவங்களோட வெற்றி தோல்விகள்ல இருந்து தான் நம்ம கத்துக்க ஆசைப்படுறோம். என்ன யுக்திகள் எல்லாம் ஒர்க் ஆகும், எது வேலை செய்யாது, எப்படி பணக்காரன் ஆகுறது, எப்படி வறுமையை தவிர்க்கிறது, இதெல்லாம் தான் நம்ம கத்துக்க நினைக்கிறோம். ஆனா திறமை வாய்ப்பு இது ரெண்டும் முக்கிய பங்கு வகிக்கும் தான். இத முழுசா நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல. திறன்கள் வர்சஸ் வாய்ப்புகள் இதை நம்ம புரிஞ்சுக்கலன்னா பாடங்களை நம்மளால சரியா ஃபாலோ பண்ண முடியாது. நம்ம மூளை எப்பவும் சிம்பிளான பதில்களை தான் எதிர்பார்க்கும். ஆனா நிஜத்துல குழப்பங்கள் தான் அதிகமா இருக்கும். அதிர்ஷ்டம் ஆபத்து ரெண்டையுமே புரிஞ்சுகிட்டாதான் நம்ம முழுசா வெற்றி அடைய முடியும். முதலீடுகள்ல இருந்து சம்பாத்தியம் வர எல்லாமே லக்கையும் ரிஸ்கையும் அடிப்படை வச்சுதான் இருக்கு. யாஹூ $1 பில்லியன் கொடுத்து Facebook'ை வாங்க நினைச்சப்போ மார்க் ஜக்கர்பர்க் அதை மறுத்தாரு. 2006ல இந்த விஷயம் நடந்தது. எல்லாம் மார்க் ஜக்கர்பர்க பாராட்டினாங்க, நீங்க சூப்பரான முடிவு எடுத்திருக்கீங்கன்னு கொண்டாடினாங்க. ஆனா அதே யாஹூ மைக்ரோசாஃப்டோட ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணுச்சு. இதுக்கு யாஹூவை குறை சொன்னாங்க. சோ இங்க என்னதான் பாடம்? எது சக்சஸ் எது ஃபெயிலியர்னு நம்மளால சொல்ல முடியாது. லக்கு ரிஸ்க் ரெண்டையும் 100% கணிக்க முடியாது. கஷ்டம். ஒருவேளை மார்க் ஜக்கர்பர்க் யாஹூவோட ஆஃபரை அக்செப்ட் பண்ணிருந்தா, மைக்ரோசாஃப்டோட ஆஃபரை யாஹூ ரிஜெக்ட் பண்ணாம இருந்திருந்தா என்ன கதை நடந்திருக்கும்? ஒரு ஐடியாவும் இல்லதானே. சோ நம்ம எல்லாருமே லக்கு ரிஸ்க் ரெண்டுலயும் தான் அதிகமான இன்ஃபுளுன்ஸ் ஆகிட்டு இருக்கோம். எல்லா வெற்றி கதைகளும் அப்படிதான். இந்த கதையில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள் எல்லாத்தையும் 100% நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ண முடியாது. ஜெயிச்ச சிஇஓஸ், தோத்த சிஇஓஸ் இவங்க வாழ்க்கை கதையெல்லாம் பார்க்காம வெற்றி தோல்வியோட காமனான பேட்டர்னை நம்ம பார்க்கணும். எந்த பேட்டர்ன்ல போறாங்க வெற்றி கிடைக்குது, எந்த பேட்டர்ன்ல தோல்வி நடக்குது, இதெல்லாம் பார்க்கணும். வாரன் பஃபெட் எடுத்துக்கங்களேன். அவரோட வெற்றியை நம்மளால அப்படியே ரெப்ளிகேட் பண்ண முடியாது. ஏன்னா அவரோட வெற்றியில பாதி லக்குனால கிடைச்சதுதான். ஆனா அவர் பண்ண பேட்டர்ன், அவர் இன்வெஸ்ட் பண்ண முறைகள் இதெல்லாம் நமக்கு பயனளிக்க கூடியதுதான். இதை நம்மளும் ஃபாலோ பண்றப்போ சந்தோஷமான ரிசல்ட்டும் கிடைக்கும். எல்லா வெற்றிகளும் கடுமையான உழைப்புனால மட்டும் வர்றதில்ல. எல்லா வறுமையும் சோம்பேறித்தனத்தினால மட்டும் வர்றதில்ல. சில மக்கள் கௌரவத்துக்காகவே பிறந்திருப்பாங்க. சிலர் அவங்களோட கட்டுப்பாடே இல்லாத சவால்களை எதிர்கொண்டிருப்பாங்க. உங்களையும் அடுத்தவங்களையும் நீங்க ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பில்கேட்ஸ் ஒரு தடவை சொன்னாரு, சக்சஸ்ங்கிறது லவ்சி டீச்சர்னு. நீ என்னைக்கும் தோக்க முடியாதுன்னா புத்திசாலி மக்கள் எல்லாம் மயக்கி சிந்திக்க வச்சிரும். எல்லாமே நல்லபடியா போயிட்டே இருக்கப்போ நல்லாவே போகும்னு சொல்லிட முடியாது. லக்க நீங்க நம்புறீங்கன்னா ரிஸ்கையும் நம்பிதான் ஆகணும். கண்ணு மைக்கிற நேரத்துல லக்கு ரிஸ்கா மாறிடும், ரிஸ்க் லக்கா மாறிடும். ஃபெயிலியரும் லவ்சி டீச்சர் தான். அதுவும் புத்திசாலி மக்களை ரிஸ்க் சம்பந்தமா மயக்கதான் செய்யும். சோ எது நம்ம பாக்குற மாதிரி, நம்ம கணிக்கிற மாதிரி நல்லதும் இல்ல கெட்டதும் இல்ல. லக்க புஷ் பண்ணி வெற்றியை பார்த்த 2 பேரோட கதைய நம்ம இப்ப பாக்கலாம். அடுத்து சாப்டர் நம்பர் 3, நெவர் எனஃப். ஜான் போக்லே வேன்கார்டோட ஃபவுண்டர். அவரு பணத்தை பத்தி செம்ம ஸ்டோரி ஒன்னு சொல்லிருக்காரு. ஒரு பெரிய கோட்டீஸ்வரரோட பார்ட்டியில ஆத்தர் கர்ட் வானெகர்ட் ஜோசப் ஹெல்லர் கிட்ட அங்க ஹோஸ்டா நிக்கிறாரே ஃபண்ட் மேனேஜர். அவர் உங்களோட ஃபேமஸான நாவல் கேட்ச் 22ல நீங்க சம்பாதிச்சதை விட ஒரே நாள்ல அதிகமா சம்பாதிச்சிட்டாருன்னு சொன்னாரு. அதுக்கு ஹெல்லரும், ஆமா அவர்கிட்ட இல்லாத ஒண்ணு என்கிட்ட இருக்கு, போதுங்கிற மனப்பான்மை தான். போதும் அப்படிங்கிற எண்ணம் வேணும். நிறைய பேருக்கு போதுங்கிறதுக்கான அர்த்தமே தெரியறது இல்ல எனக்கு போதாதுன்னு நம்ம நினைக்கிறப்போ அதுல பல ஆபத்துகள் ஒளிஞ்சிருக்கு. ராஜத் குப்தா கொல்கட்டால பிறந்தாரு. சின்ன வயசுலயே அனாதையாயிட்டாரு. ஆனா எல்லாரையும் பிரமிக்க வைக்கிற அளவுக்கு வெற்றியை பார்த்தாரு. 40 வயசுல மெக்கின்சே அண்ட் கம்பெனியோட சிஇஓ ஆனாரு. கோடியில சம்பாதிச்சாரு. 1 மணி நேரத்துக்கே 45,000 ரூபாய் சம்பாத்தியம் கிடைச்சது. ஆனா குப்தாக்கு இன்னும் அதிகம் தேவைப்பட்டுச்சு. பெரிய பெரிய கோட்டீஸ்வரங்களோட லிஸ்ட்ல இவரும் இடம் பிடிக்க நினைச்சாரு. சோ ட்ரேடிங்குள்ள நுழைஞ்சு பாதுகாப்பா வைக்க வேண்டிய தகவல்கள் எல்லாம் லீக் பண்ணாரு. அவரோட இந்த வேலையினால பல பேர் மில்லியன் கணக்குல சம்பாதிச்சாங்க. ஆனா குப்தாவோட கரியரும் போச்சு, மரியாதையும் போச்சு. அதே மாதிரிதான் பர்னி மேடாஃபும் போந்தி ஸ்கீம்னு ஒண்ணு கொண்டு வந்தாரு. மிகப்பெரிய பிசினஸ் மேனா இருந்தாரு. இவரோட இந்த மார்க்கெட்ல பல கோடி சம்பாதிச்சாரு. இது நேர்மையான வேலைக்கான பலன். ஆனா ஒரு கட்டத்துல ஃப்ராட் ஸ்கீம் ஒண்ணு கொண்டு வந்து அவரோட வளர்ச்சியே கெடுத்துக்கிட்டாரு. ஏன் அவ்வளவு பணம், பதவி, சுதந்திரம் இருக்க ஆளுங்க ஏன் இதை பண்ணணும்? இன்னும் நிறைய சம்பாதிக்கணும்னு ஏன் ரிஸ்க் எடுக்கணும்? தேவைக்காக பண்றாங்களா? இல்ல, போதும் அப்படிங்கிற எண்ணம் இல்ல. அவங்க கிட்ட இல்லாத பணத்தை அவங்களுக்கு தேவையில்லாத விஷயத்துக்காக ரிஸ்க் எடுத்து அடைய நினைக்கிறது முட்டாள்தனம். முக்கியமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க ரிஸ்க்ல வைக்கிறீங்கன்னா இதுல எந்த பலனும் இல்ல. குப்தா மாதிரி, மேடாஃப் மாதிரி ஒண்ணுமே இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா ஒரு கட்டத்துல அவங்களோட ஆசைகளும் தேவைகளும் பூர்த்தி செய்யறதுக்கான காசு சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க. இந்த நிலையை அடைஞ்சதும் நீங்க நினைவுல வச்சுக்க வேண்டியது 2 விஷயம்தான். 1, உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக ஏற்கனவே இருக்க விஷயத்த ரிஸ்க் எடுத்து இழக்க அவசியம் இல்ல. 2, போதுங்கிறதோட மதிப்பை புரிஞ்சுக்கோங்க. இதுதான் தேவையில்லாத ரிஸ்கை எடுக்க விடாம தடுக்கும். இங்க இருக்கிறதுலே கஷ்டமான ஸ்கில் என்ன தெரியுமா?
எப்போ நிறுத்தணுங்கிறது தெரியாம இருக்கிறது தான். போதும்னு நீங்க நினைக்கணும், அதுதான் சரியான பினான்சியல் ஸ்கில். ஆனா இப்ப இருக்க மாடர்ன் சொசைட்டில இப்படி யோசிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த சொசைட்டி நீ இன்னும் மேல போகணும், முன்னேறணும்னு ரொம்ப புஷ் பண்ணிட்டே தான் இருக்கு. எதிர்பார்ப்புகள் அதிகமாகறதால நிறைய ஆபத்துகள் வரும். உங்க வெற்றியோட சேர்ந்து உங்க ஆசைகளும் அதிகமாயிட்டே வந்தா எந்த வெற்றியும் உங்களுக்கு திருப்தியை தராது. இன்னும் வேணும், பணம் வேணும், பதவி வேணும், கௌரவம் வேணும்னு நீங்க ஓடிக்கிட்டே இருந்தா எந்த நிலையிலும் திருப்தி அடையவே முடியாது. தொடர்ந்து ஒன்னத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கப்போ நீங்க முன்னேறி போற மாதிரி தெரியும், ஆனா உண்மையா நீங்க சரிஞ்சிட்டு இருப்பீங்க. இன்னொரு ரிஸ்க் எடுத்துக்கிட்டே இருந்தா அதோட விளைவுகள் ரொம்ப ஆபத்தானதா இருக்கும். இப்ப இருக்க செல்வ வளம் பொறாமைகளை தான் அதிகமாக்குது. ஆரோக்கியமான போட்டிகள் நம்மள கடுமையா உழைக்க வைக்கும் தான். ஆனா போதுங்கிற எண்ணமே இல்லாம வேணும்னு பேராசைப்படுறப்போ விஷமாதான் அது ஆகும். சந்தோஷங்கிறது எப்போ கிடைக்கும் தெரியுமா? நம்ம ஒண்ணு செய்யறப்போ அதுக்கான ரிசல்ட் கிடைச்சிரும். அதோட நம்ம எதிர்பார்ப்புகளை அதிகப்படுத்தாம கம்மி பண்ணிக்கணும். நமக்கு கிடைக்கிற பலனை விட எதிர்பார்ப்புகள் அதிகமாயிட்டே இருந்தா சந்தோஷங்கிறது இல்லாமலே போயிடும். அதே மாதிரி சமூகத்துல இருக்க மத்த மக்களோட மத்த அந்தஸ்துகளோட நம்ம கம்பேர் பண்ணிக்க கூடாது. இந்த கம்பேரிசன்ங்கிறது முடிவே இல்லாத கேம். இதுல ஜெயிக்கவே முடியாது. சூப்பர் ஸ்டார்னு பேர் எடுத்து பல ஃபேன்ஸ் சேர்த்து கோடியில சம்பாதிக்கிற ரஜினிகாந்துக்கு தான் பணக்காரன்னு ஃபீல் ஆகும். ஆனா ஒருவேளை அவர் தன்னை அம்பானி கூட கம்பேர் பண்ணி பாத்துட்டாரு, அவ்வளவுதான் நான் என்னதான் பணம் வச்சிருக்கேன், அவர் தான் பணம் வச்சிருக்காருன்னு அந்த இடத்த அவங்க இருக்க அந்தஸ்து நிலைய அடைய நினைப்பாரு. செல்வங்கிறது ஏணிப்படி மாதிரி ஏறிக்கிட்டே தான் இருக்கு. நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலுமே உங்களை நீங்க கம்பேர் பண்ணிக்க யாரோ ஒரு பணக்காரர் இருக்க மாதிரி தான் தெரிவாரு. அப்போ ரிசல்ட் என்ன? திருப்தியின்மை தான். என்னைக்குமே அப்பாடான திருப்தியான மூச்சை விடவே முடியாது. லாஸ் வேகஸோட டீலர் ஒருத்தர் சொன்னாரு, நீங்க கசினோல ஜெயிக்கிறதுக்கு பெஸ்டான வழி நீங்க நுழைஞ்ச வேகத்திலேயே வெளியே வர்றதுதான். கசினோக்குள்ள நுழைஞ்சு விளையாடிட்டே இருக்காம கொஞ்சம் கேம போட்டுட்டு வெளியே வந்துடணும். இதேதான் பணக்காரங்களோட கம்பேர் பண்றதுக்கும் பொருந்தும். இதுல ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி கேம விளையாடுறத நிறுத்திட்டு போதும் என்கிட்ட நிறைய இருக்குன்னு நினைக்கிறது தான். ஈவன் மத்தவங்கிட்ட அதிகமாவே இருந்தாலும் என்கிட்ட போதுமான அளவு இருக்குன்னு நம்பணும். போதுங்கிற எண்ணத்தை கம்மி அட போட்டுறாதீங்க. இது ஒரு ஞானம். போதும் நீங்க நினைக்கிறதால உங்ககிட்ட எதுவும் குறைய போறதில்ல. நீங்க வாய்ப்புகளை உதறி தள்ள போறதும் இல்ல. எல்லையே இல்லாத ஆசைகளோட ஆபத்துகளை நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். எல்லையே இல்லாத ஆசைகள் தான் மன அழுத்தம், செல்வ அழிவு, தோல்வி இந்த மாதிரியான மோசமான விளைவுகளை கொடுக்கும். உதாரணத்துக்கு அதிகமா வேலைகள் எடுத்தா எப்படா முடிப்போன்னு எக்ஸாஸ்ட் ஆயிரும். குப்தா, மடூஃப் மாதிரி அதிக பேராசப்பட்டு இல்லீகலான விஷயங்களை செஞ்சா அது எல்லாத்துக்கும் அழிவை தான் கொடுக்கும். மக்கள் அவங்களோட எல்லைகள் அதையும் சீக்கிரம் கத்துக்க மாட்டாங்க. ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுப்பாங்க. சாப்பாடு அதிகமா தின்னு உடம்புல கொழுப்பு கொலஸ்ட்ரால்லாம் ஏறி நோயில உட்கார்றப்பதான் அப்பவே சாப்பாட்டை குறைச்சிருக்கலாமோன்னு நினைப்பாங்க. அப்படிதான் ஒரு லிமிட்டே இல்லாம காசு பணத்து மேல அதிக ஆசை வச்சு அது பின்னாடியே ஓடிக்கிட்டே இருந்தா மிஞ்சுறது வருத்தம் மட்டும்தான். எப்போ நிறுத்தணும்னு நீங்க தான் முடிவெடுக்கணும். இதுதான் ஞானம். இதை என்னைக்கும் பலவீனமா பாக்காதீங்க. சில விஷயங்கள் எல்லாம் விலை மதிப்பே இல்லாதது. அதை இவ்ளோன்னு காசு கொடுத்து வாங்கிட முடியாது. மரியாதை இந்த மரியாதை போச்சுன்னா இதை திரும்ப கட்டமைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரஜாத் குப்தா பெரிய துரோகத்தை செஞ்சுட்டு அதை சரி பண்ண நினைச்சாரு, ஆனா பண்ண முடியல. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில முழுமையை அடைய அடிப்படையான விஷயம் சுதந்திரம். அதை நம்மளோட செல்வ வளத்துக்காக விட்டு கொடுக்க கூடாது. நம்ம குடும்பம், நண்பர்கள், காதல் இதெல்லாமே காசு கொடுத்து வாங்க முடியாத விஷயங்கள். எதாலையும் இதை ஈடுகட்ட முடியாது. அப்புறம் சந்தோஷம், நம்ம ரிஸ்க் எடுத்துக்கிட்டே இருக்கிறதால உண்மையான சந்தோஷம் வந்துராது. விலை மதிப்பே இல்லாத விஷயங்களை பாதுகாக்கணும்னா அதுக்கு தேவையில்லாத ரிஸ்க் எல்லாம் எடுக்க கூடாது. எப்போ நிறுத்தணும்னு புரிஞ்சுக்கணும். போதுங்கிற இந்த எண்ணம் தான் மிக சக்தி வாய்ந்த ஆயுதம். இந்த ஆயுதத்தை எடுத்துட்டா போதும், இனி ரிஸ்கே எடுக்க மாட்டோம். நிறைய வேணும்னு பின்னாடி ஓட மாட்டோம். உங்களை மத்தவங்க கூட கம்பேர் பண்ணாம உங்க தேவைகள் மற்றும் இலக்குகள் கூட மட்டும் கம்பேர் பண்ணுங்க. இல்லாத ஒண்ணுக்காக தேடி ஓடாம இருக்கிறத கொண்டாடி நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க. உங்களுக்கு எது போதுமோ அதுல தெளிவா இருந்து அந்த தெளிவுல நிலையா இருங்க. இதுதான் உங்க மரியாதை, சுதந்திரம், உறவுகள், சந்தோஷம் இது எல்லாத்தையும் பாதுகாக்கும். அடுத்து சாப்டர் 4, கன்ஃபவுண்டிங் அண்ட் கம்பவுண்டிங். ஒவ்வொரு காலகட்டமும் நமக்கு ஒவ்வொரு பாடங்களை சொல்லித்தரும். இந்த பூமியோட ஐசேஜுக்கான வரலாறுங்க. ஒரு சின்ன ஃபோர்ஸ்னால வந்த மிகப்பெரிய மாற்றம். எப்படி இந்த பனிப்பாறைகள்லாம் உருவாச்சு? இதுக்கு பல கதைங்க சொல்லப்படுது. எரிமலை பொங்கி வெடிச்சுது, இப்படி மாறிடுச்சு, டெக்டானிக் ஷிஃப்ட்னால இது நடந்தது அப்படின்னெல்லாம் சொல்றாங்க. ஆனா இதுதான் எக்ஸாக்டான காரணமானு கேட்டா இல்ல. மிலூட்டின் மிலான்கோவிக் தியரி தான் இதோட உண்மையான காரணத்தை சொல்லுச்சு. சூரியன், நிலவு ரெண்டுல இருந்து ஏற்பட்ட சின்ன புவி ஈர்ப்பு விசை தாக்கத்தினாலதான் இந்த பூமி கொஞ்சம் அசைஞ்சிச்சு. அதனாலதான் இந்த பனிப்பாறைங்க உருவாச்சு. கடுமையான குளிர்னாலதான் இந்த பனிப்பாறைகள் உருவானதா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஓரளவுக்கு மிதமான ஜில்லுன்னு இருக்க வெயில் காலம் தான் இந்த ஐஸ் ஷீட்ஸ உருவாக்கி படிப்படியா பனிப்பாறைகளை கட்டிருக்கு. வெயில் காலத்துல ஏற்பட்ட சின்ன சின்ன வெப்பநிலை மாற்றங்கள் தான் காலப்போக்குல பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. இதோட சுழற்சி எப்படி இருந்தது அப்படிங்கறது தான் இங்க சுவாரஸ்யமே. ரொம்ப சூடா இல்லாத வெயில் காலத்துல பனிக்காலத்துல கொட்டின பனி துளிங்க எதுவும் முழுசா கரையாம இருந்து ஐஸோட தளத்தை பேஸா விட்டுருக்கு.
அடுத்த வெயில் காலத்துல உருகாத அந்த பனி அடுக்கடுக்கா மேல படிஞ்சு பாறையா உருவாகுது. சோ சூரிய ஒளி அது மேல படுறப்போ அதை பிரதிபலிச்சு இந்த பூமி இன்னும் குளிரா வச்சு இன்னும் பனிகளை சேர்த்துக்கிட்டே இருக்கு. பல நூற்றாண்டுகள் போக போக இந்த சின்ன பேஸா இருந்த ஐஸ் எல்லாம் பெரிய ஷீட்ஸா உருவாகி பாறையா மாறி இருக்கு. இது அப்படியே சைக்கிளா நடந்துகிட்டே இருக்கு. ஆனா அதிகமான வெப்பம் வரப்போ இந்த பனிப்பாறைகள்லாம் உருக ஆரம்பிக்கும். வெப்பமும் அதிகமாகும். இனி பனிங்கள்லாம் ஒன்னா சேராது. சோ இந்த பனிப்பாறைகளே நமக்கு பெரிய பாடம்தான். சின்ன சின்ன மாற்றங்கள் பெரிய விளைவுகளை கொடுக்கும். ஆரம்பத்துல மெல்லிசான அடித்தளமா உருவான பனிங்கள்லாம் சேர்ந்து சேர்ந்து காலங்கள் கடக்க கடக்க தொடர் முயற்சியால பெரிய பாறைகளா உருவாகிருக்கு. நம்ம ஆரம்பத்துல செய்யற சின்ன சின்ன சேமிப்புகள், முதலீடுகள் இதெல்லாமே நமக்கு ஒரு கட்டத்துல பெரிய பல்க் அமௌண்டா கையில வந்து கொடுக்கும். காலங்கள் போக போக இந்த சின்ன சின்ன காசுங்கள்லாம் ஒன்னு சேர்ந்து மிகப்பெரிய பாறைய உருவாக்கும். உதாரணத்துக்கு தினமும் ஒரு அமௌண்ட்டை சேமிக்கிறீங்கன்னா அது ஒரு கட்டத்துல பெரிய அமௌண்டா வந்து நிக்கும். இல்ல இன்ட்ரெஸ்ட் கணக்குல சேமிக்கிறீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி நிறைய காசு கிடைக்கும். இல்லனா நல்ல முதலீடு செய்யலாம். தங்கம், நிலம், சொத்து, ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ் இந்த மாதிரி சின்னதா இன்வெஸ்ட்மெண்ட்டா ஆரம்பிச்சா அது கொடுக்கற காசையும் திரும்ப இன்வெஸ்ட் பண்ணலாம். பெரிய வளர்ச்சி கிடைக்கும். எப்படி அந்த குளிரான வெயில் காலம் சேர்ந்து பனிகளை லேயர் லேயரா உருவாக்குச்சோ அதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பண்ணக்கூடிய பினான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய லாபத்தை கொடுக்கும். இது கடையில நடக்கிற முட்டாள்தனமான செயல்கள் இந்த நல்ல சுழற்சியை தடுத்துரும். வெற்றியோட ஆரம்பிக்கிற காரியம் வெற்றியை கொடுக்கும். நம்ம பண்ணக்கூடிய சேமிப்பு பணம் ரீதியா நமக்கு தான் பாதுகாப்பு கொடுக்கும். அதுதான் நம்மள ரிஸ்க் எடுக்க வைக்கும். நிறைய வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கும். இன்னும் சக்சஸ கொடுக்கும். ஆனா அதுவே நம்ம பணம் சம்பந்தமா செய்யக்கூடிய சின்ன தவறும் பெரிய ஆபத்தை தான் தரும். மோசமா பணத்தை நிர்வகிச்சோம்னா எப்படி அந்த பனிப்பாறை மெல்ட் ஆச்சோ அதே மாதிரி நம்மளோட செல்வமும் காணாம போகும். இனி அதிகமாகவே செய்யாது. பனிப்பாறைங்க தான் இந்த உலகத்தை கொஞ்சம் குளிரா வச்சுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம பண்ணக்கூடிய சேமிப்பும் முதலீடும் நம்ம வாழ்க்கையை குளிரா வைக்கும். அடிக்கடி நம்ம பணத்தை சரியா மேனேஜ் பண்ணணும். செலவுகளை கவனிக்கணும். ரொம்ப சீக்கிரமா முதலீடு செய்ய ஆரம்பிக்கணும். தேவையில்லாத கடனெல்லாம் தவிர்க்கணும். அப்பதான் காலப்போக்குல செல்வ வளங்கள் குவிய ஆரம்பிக்கும். உண்மையா சக்தி எங்க இருக்கு தெரியுமா? காலங்கள் கடக்க கடக்க சின்ன மாற்றங்களை செய்ய வைக்கிறதுலதான் உண்மையான சக்தி இருக்கு. பொறுமையும் நம்ம பார்க்கக்கூடிய கோணமும் ரொம்பவே அவசியம். இப்பவே ஆரம்பிங்க. சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல. டைம் இருக்குன்னு காத்துக்கிட்டே இருக்காம உடனே ஆரம்பிக்கணும். தொடர்ந்து கன்சிஸ்டன்டா இருக்கணும். தேவையில்லாத செலவுகளை பண்ணக்கூடாது. உங்களோட பினான்சியல் சக்சஸ் என்னைக்கும் பாதிக்கப்படக்கூடாது. வாரன் பஃபெட் ஆரம்பத்துல ரொம்ப கம்மியா தான் இன்வெஸ்ட் பண்ணாரு. ஆனா காம்பவுண்டிங்னால இன்னைக்கு மிகப்பெரிய பணக்காரனா இருக்காரு. சோ நம்ம பெரிய லெவல்ல சம்பாதிக்கணும், செல்வத்தை கட்டமைக்கணும்னா அதுக்கு காலம் ரொம்ப ரொம்ப அவசியமானது. வாரன் பஃபெட் சூப்பரா யோசிச்சு முதலீடு செஞ்சாலும் 70 வருஷம் தொடர்ந்து பொறுமையோட முதலீடு செஞ்சிருக்காரு. ரொம்ப சின்ன வயசுலயே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு சீக்கிரமே ரிட்டையரும் ஆகிட்டாரு. அவரோட செல்வ வளத்தை இன்னைக்கு நீங்க கணக்கு பார்த்தா அவ்வளவு அதிகமா இருக்கும். இன்னும் வேணும்னு பேராசப்பட்டு ஓடாம காலத்துக்கும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கிற ஒரு விஷயத்த செஞ்சுட்டு போயிடலாம். பொறுமை, தொடர்ச்சி, நீண்ட நாள் ஒரே மைண்ட் செட்ல இருக்கிறது இதெல்லாம் தான் செல்வ வளங்களை கட்டமைக்கிறதுக்கான உண்மையான ரகசியங்களே. ஆரம்பத்துல டெக்னாலஜில கொஞ்சம் எம்பில தான் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்தது. ஆனா இன்னைக்கு டெராபைட்ஸ் அளவுக்கு வந்துருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் கொடுக்கப்பட்ட கால அளவுதான். புதுமைய காலம் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்ததாலதான். ஆரம்பத்துல சின்னதா ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் தொடர் முயற்சியால பெரிய ரிசல்ட்ல வந்து நிக்கும். உண்மையா நீங்க நினைச்சதை அடையணும்னா அதுக்கு டைம் ரொம்ப அவசியம். ஆரம்பத்துல சீக்கிரமே ஆரம்பிச்சு பொறுமையோட காத்திருக்கணும். நீங்க ஆரம்பத்துல செஞ்சதோட விளைவு மேஜிக்கா மாற ஆரம்பிக்கும். அடுத்து சாப்டர் நம்பர் 5, கெட்டிங் வெல்தி வர்சஸ் ஸ்டேயிங் வெல்தி. இங்க எல்லாமே சர்வைவல் தான். ஆனா இங்க உயிர் வாழணும்னா அதுக்கு வெறும் பணத்தை உருவாக்கிக்கிட்டா மட்டும் போதாது. அதே பணம் ஏற்றம் சரிவு எல்லாத்துலயும் நிலைச்சு நிக்கணும். சோ இருக்க பணத்தை காலத்துக்கும் நிலைச்சு நிக்க வைக்கிற மாதிரி பிளான் பண்ணணும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது நிலையில்லாத தன்மைக்காக நம்மள நாம தயார்படுத்திக்கணும். எல்லாமே சரியான ஃப்ளோல தான் போகும்னு சொல்லிட முடியாது. திடீர்னு மார்க்கெட் சரியலாம், பொருளாதாரம் அடி வாங்கலாம், நம்ம எதிர்பார்க்காத நிறைய சம்பவங்கள் நடக்கலாம். இதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்கள். இது எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். தயாராதான் இருக்கணும். உதாரணத்துக்கு அடுத்த 6 மாசம் இல்ல 1 வருஷத்துக்கு தேவையான செலவுக்கான காசு உங்க கையில இப்ப இருக்கணும். சோ வேலையே இல்லனாலும் பிசினஸே லாஸ்ல போனாலும் உங்களால மேனேஜ் பண்ணிட முடியும். இன்னொரு பக்கம் பல சொத்துக்களை உங்களோட முதலீடா போடணும். நிறைய வகையில இன்வெஸ்ட் பண்ணுங்க, விரிவாக்குங்க. எல்லாத்துல இருந்தும் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கணும். எதுல வேணாலும் லாஸ் வரலாம். ஆரோக்கியம், வாழ்க்கை, செல்வம் எல்லாத்துக்கும் ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் மாதிரி போட்டு வச்சுக்கிறது நல்லது. வாரன் பஃபெட் அதிகமான கடனை தவிர்த்திருக்காரு. ஏன்னா அதுல வர நெகட்டிவான விளைவு பெரிய சரிவை ஏற்படுத்திரும். பிளஸ் பிரச்சனைகள் வந்த டைம்ல கூட தன்னோட கம்பெனில சேஃப்டிக்குன்னு வச்சிருந்த காசை வச்சு சமாளிச்சிட்டாரு. சோ எப்ப என்ன வேணா நடக்கலாம், எல்லாத்துக்கும் நம்ம தயாரா இருக்கணும். சிக்கனம் வேணும். பிளஸ் அதிகம் ரிஸ்க் எடுக்க கூடாது. ஒரு சேஃப்டி மார்ஜினை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும். உங்ககிட்ட இப்ப என்ன இருக்கு, உங்களுக்கு என்ன தேவை, இதுக்கு மத்தியில ஒரு சேஃப்டி மார்ஜினை உருவாக்கிக்கணும். இதுதான் உங்களோட பினான்சியல் லைஃப தப்பாக விடாம பாதுகாக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்க சம்பாதிக்கிறத விட கம்மியா செலவு பண்றது, ஆசைகளுக்காக எல்லாத்தையும் வீண் விரயம் செஞ்சு வாழாம
தேவைக்காக அத்தியாவசியங்களுக்காக மட்டும் வாழறது. இதனால எதிர்காலத்துக்காக உங்களால சேமிக்க முடியும். அதிக லோன் எடுக்கிறது, கடனாளியா நிக்கிறது, மோசமான முதலீடுகளை செய்யறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் இழப்பதான் கொடுக்கும். ரிட்டையர்மெண்ட்டுக்காக நீங்க பிளான் பண்றீங்க, இல்ல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்றீங்கன்னா முன்னாடியே இதுக்கான கணக்குகளை போட்டுறணும். எவ்வளவு செலவு, இதுல இருந்து கிடைக்கிற பலன் எவ்வளோ, இப்படி பாக்கணும். தேவையில்லாம இருக்க காசெல்லாம் கொட்டி ரிஸ்க் எடுத்துட கூடாது. பஃபெட் என்னைக்குமே தேவையில்லாத விஷயத்துக்காக ரிஸ்க் எடுத்ததில்ல. அவரோட பிசினஸும் சரி, மரியாதையும் சரி, நிலையா மட்டும்தான் இருந்தது. ரொம்ப செலவு பண்ணி சின்னதா கிடைக்கிற லாபங்கள் பின்னாடி எல்லாம் அவர் ஓடல. அவரோட எண்ணம் சின்ன செலவு பெரிய பலன். அப்புறம் நீண்ட காலத்துக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கும். காம்பவுண்டிங் இது மேஜிக் மாதிரி வேலை செய்யும். இந்த காம்பவுண்டிங்கோட பவர் வேலை செய்யணும்னா அதுக்கு நேரம் தேவை. இதுல இருந்து பலனை அடையணும்னா ரொம்ப ஆரம்பத்திலே எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும். தேவையில்லாத முடிவுகளை தவிர்க்கணும். காலத்துக்கும் நல்ல பலன்களை தரக்கூடிய விஷயத்த செய்யணும். உதாரணத்துக்கு ஒரு முதலீடு செய்யறோம், அதுல இருந்து மாசம் மாசம் பெரிய வருமானமே வருது. காலம் போக போக அது பல மடங்கு மதிப்புள்ளதா மாறுது. இப்படி பலன் குடுக்கறதா பார்த்து பொறுமையோட நிலையா நிக்கணும். மார்க்கெட் டவுன் ஆனா பதறாதீங்க, இன்னும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முயற்சி பண்ணுங்க. பஃபெட் சின்ன வயசுல இருந்து கன்சிஸ்டன்டா லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணாரு. 10 வயசுல ஆரம்பிச்ச அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் இன்னைக்கு மேஜிக்கா வேலை செய்யுது. சோ பணம் சம்பந்தமா நம்ம பழைக்கணும்னா எதிர்பார்க்காத விஷயங்களை ஏத்துக்கணும். அதுக்கு பணிவு, பொறுமை, நல்ல மரியாதை, இதெல்லாத்தையும் வாரி வழங்கணும். நீங்க இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாலும் சரி, பிசினஸ் ரன் பண்ணாலும் சரி, இல்ல பர்சனல் பினான்சஸ மேனேஜ் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்கும் அவசியம் சர்வைவல் தான். கம்மியான பலனே கிடைச்சாலும் அந்த கேம்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். இடையில என்ன அடிபட்டாலும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். காலங்கள் போக போக நல்ல பலனே கிடைக்கும். சோ சர்வைவல் தான் மெயின். எதிர்பாராததை எதிர்பாருங்கள். எங்கேயும் குழம்பாம பேலன்ஸ்டா யோசிங்க. இதுதான் உங்களை காலத்துக்கும் பணக்காரனா நிலைச்சு நிக்க வைக்கும். அடுத்து சாப்டர் நம்பர் 6, டெய்ல்ஸ் யூ வின். பெரிய வேலையில தான் பெரிய லாபம் கிடைக்கும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா சின்ன வேலையில கூட பெரிய காசை சம்பாதிக்க முடியும். ரொம்ப முனையில கொஞ்சமா இருக்க வேலைங்க கூட பெருத்த லாபத்தை கொடுக்கும். உதாரணத்துக்கு மார்க்கெட்லயே இருக்க கம்மியான ஸ்டாக்கு எதிர்பார்க்காத அளவு மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். சாதாரண ஊசியில இருந்து கூட பல்கான லாபம் கிடைக்கும். ரொம்ப சின்ன கம்பெனி கூட சூப்பரான லாபத்தை எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. ரசல் 3000 இண்டெக்ஸ் இது பல பப்ளிக் கம்பெனிஸோட கூட்டமைப்பு. 40% கம்பெனிஸ் தங்களோட வேல்யூஸ இழந்தாங்க, ஆனா திரும்ப ரெக்கவர் ஆகவே முடியல. ஆனா 7% கம்பெனிஸ் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, வேற லெவல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சது. அமேசான் எடுத்துக்கோங்க. அமேசான் வெப் சீரிஸ், அமேசான் பிரைம், இதெல்லாம் ரொம்ப கம்மியா நினைக்கிறோம். மிகப்பெரிய அமேசான் ஷாப்பிங் பிளாட்ஃபார்மை கம்பேர் பண்றப்போ இந்த அமேசான் பிரைம் வெப் சீரிஸ் எல்லாம் கம்மி தான். ஆனா இதுல இருந்து தான் அமேசானுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைச்சிட்டு இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? சோ எதையுமே நம்ம குறைச்ச எடை போடக்கூடாது. சிறு திரும்பும் பல்குத்த உதவுங்கிற மாதிரி சின்னதா நினைக்கிற பிசினஸ் கூட பெரிய லாபத்தை கொண்டு வரும். சரியான நேரத்துல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கறத விட ரொம்ப நீண்ட காலம் இன்வெஸ்ட் பண்ணணும். லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கப்பதான் அதோட பலன் கிடைக்கும். ஹெய்ன்ஸ் பர்க்ரூவன் அப்படிங்கிற ஒரு ஆர்ட் டீலர் கிட்ட எக்கச்சக்கமான ஆர்ட் ஒர்க்ஸ் இருந்தது. ஆனா பிகாசோஸ், பிராக்ஸ் மாதிரி கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் மிகப்பெரிய வேல்யூவை கொடுத்துச்சு. அந்த கொஞ்சம் பீசஸ் தான் அவரோட மொத்த கரியரையுமே தூண்டி விட்டு அதிர்ஷ்டத்தை கொடுத்துச்சு. வால்ட் டிஸ்னி 100கணக்கான கார்ட்டூன்ஸ் பண்ணாரு. அதுல பல கார்ட்டூன்ஸ்ல லாபமே இல்ல, நஷ்டம் தான் இருந்தது. ஸ்னோ ஒயிட் அண்ட் 7 டுவார்ஃப்ஸ் அப்படிங்கிற பிரின்சஸ் கதை மத்த கார்ட்டூன்ஸை விட ரொம்ப சூப்பர்னெல்லாம் சொல்லிட முடியாது. ஆனா அதுதான் இங்க பெருசா இருந்தது, சம லாபத்தை கொடுத்தது. அவரோட ஸ்டுடியோ, கரியர் எல்லாத்தையும் பிரம்மாண்டமா அதை மாத்துச்சு. இந்த மாதிரி கிரியேட்டிவான ஃபீல்ட்ஸ்ல சில நேரம் நம்ம போடுற நிறைய எஃபர்ட்ஸ் வீணாகலாம், இல்ல கம்மியான ரிசல்ட்டை கொடுக்கலாம். ஆனா ஒரே ஒரு சின்ன பிரேக் த்ரூ, நம்ம ரொம்ப கம்மியா நினைக்கிற விஷயம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கலாம். இதேதான் இன்வெஸ்ட்மெண்ட்லயும் நடக்கும். உதாரணம் சொல்றேன். 1900ல இருந்து 2019 வரை சூவி அப்படிங்கிறவரு ஒவ்வொரு மாசமும் $1 இன்வெஸ்ட் பண்றாரு. பொருளாதார சூழ்நிலை எதுவா இருந்தாலும் மாசம் அந்த $1 இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா ஜிம் அப்புறம் டாம் 2 பேரும் அவங்களுக்கு காசு தேவைப்படுற நேரம் அந்த ஸ்டாக்ஸை வித்துட்டாங்க. அப்புறம் மறுபடி வேற இன்வெஸ்ட் பண்ணாங்க. 3 பேருக்கும் ஒரே மாதிரி சேவிங் ஹேபிட் தான் இருந்தது. ஆனா ஜிம், டாம் 2 பேரையும் தவிர சூவி கிட்ட 73% செல்வம் அதிகம் இருந்தது. என்ன காரணம்? அவங்க 2 பேரும் பாதியிலே இன்வெஸ்ட்மெண்ட்டை நிறுத்திட்டாங்க. வித்துட்டு திரும்ப முதல்ல இருந்து வேற இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பிச்சாங்க. ஆனா சூவி தொடர்ந்து ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. மார்க்கெட் டவுன் ஆனப்ப கூட இன்வெஸ்ட்மெண்ட்டை விடல, நிலையா அதிலே நின்னாரு. எப்படி மார்க்கெட் டவுன் ஆனப்பவும் அவர் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய லாபம் பார்த்தாரு? பொதுவாவே மார்க்கெட் டவுன் ஆகும், அப்புறம் ஏறும், மறுபடியும் இறங்கும், ஏறும். போச்சு, மார்க்கெட் பிரைஸ் கம்மி ஆயிடுச்சு, இந்த அளவுக்கு இருக்கிறதோடய வித்துருவோன்னு வித்துட்டா லாஸ் தான் கிடைக்கும். மேபி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது ப்ராஃபிட்டா மாறும். எல்லாமே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் ப்ராஃபிட்டை கொடுக்கும். இன்வெஸ்ட் பண்றது பைலட்டா இருக்க மாதிரி. அப்படியே ஒரே ஸ்ட்ரெச்ல பிளேனை ஓட்டிட்டு இருப்போம். பட்டுன்னு ஏதாச்சும் ஆபத்துல பிளேன் நடுங்க ஆரம்பிக்கும். ஆனா அந்த தருணத்திலயும் அமைதியா இருக்கணும், பதறக்கூடாது, ஸ்மூதா நடந்துக்க பாக்கணும். இது கம்மின்னு நினைக்கக்கூடிய சில விஷயங்களும் பெரிய ப்ராஃபிட்டை கொடுக்கும். நம்ம நினைச்சபடி எல்லாமே நடக்கும்னு சொல்லிட முடியாது. சில முதலீடுகள்ல தோல்வி கிடைக்கலாம். அழிவும் வளர்ச்சியோட ஒரு பகுதி தான். எப்படி ஒரு குழந்தையோட புத்திசாலித்தனத்தை வளர்க்கறதுக்கு குழந்தையோட மூளை நிறைய நரம்பு மண்டலங்களை உருவாக்குதோ அந்த மாதிரிதான்
நாமளும் பல தவறுகளை செஞ்சு பிசினஸ் கரியர் எல்லாத்தையும் சக்சஸ் பார்க்க முடியும். சக்சஸ் பார்க்கணும்னா அதுக்கு பாசிட்டிவா இருக்கணும். லாங் டேர்மா ஒரே மார்க்கெட்ல பாசிட்டிவா வெயிட் பண்ணணும். அதே சமயம் ஷார்ட் டேர்ம்ல வர தோல்விகளையும் சமாளிக்க தயாரா இருக்கணும். சக்சஸ்ங்கிறது சரிசமமா எல்லாத்துக்கும் பரிமாறப்பட்டது. நீண்ட காலம் ஒரு விஷயத்துல நிலையா நிக்கணும். தோல்விங்கிறது நார்மல் தான். ஷார்ட் டேர்மா வரக்கூடிய தோல்விகளுக்கு ஓவரா ரியாக்ட் பண்ண கூடாது. சோ வாழ தப்பா எடை போட்டுறாதீங்க. அதிகமா தோல்விகள் வர்றது நார்மல் தான். அமேசான் சிஇஓ, நெட்ஃபிளிக்ஸ் சிஇஓ இவங்க எல்லாருமே பெரிய அளவுல தோல்வியை சந்திச்சிருக்காங்க. வாண்டடா ரிஸ்க் எடுத்தே தோல்வியை பார்த்து அப்புறம் பெரிய வெற்றிகளை அடைஞ்சிருக்காங்க. நம்ம எல்லாருமே சக்சஸ மட்டும்தான் பாக்குறோம். யாருமே தோல்விய பத்தி பேசுறதே இல்ல. தோல்வியோட கதை அப்படியே மறைக்கப்பட்டது. வாரன் பஃபெட்னு பேசுறோமே, ஆனா அவருக்கு இவ்ளோ அதிகமான செல்வம் வந்ததுக்கு காரணம் ஆரம்பத்துல பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். ஆரம்பத்துல பல தோல்விகள் வாரன் பஃபெட்டுக்கு கிடைச்சது. ஆனாலும் அவரு சக்சஸ பார்த்தாருல. பெஸ்டான இன்வெஸ்டர்ஸ் கூட பல தோல்விகளை சந்திச்சிருக்காங்க தான். அவங்களோட லாபங்கள் கூட ரொம்ப சின்ன ஸ்டாக்ல அதிகமா வந்திருக்கு. நீங்க சரியோ தப்போ அது மேட்டர் இல்ல. நீங்க சரியா இருக்கப்போ எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கறது தான் விஷயமே. அமேசான், நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் ரிஸ்க் எடுக்க தயாரா இருப்பாங்க. அடிக்கடி தோத்துட்டவும் இருப்பாங்க. பட் அது வெளியே தெரியாது. ஏன்னா அவங்களோட தோல்விகளை விட வெற்றிகள் தான் அதிகமா இருந்திருக்கும். அதனால வெற்றிகள் மட்டுமே தான் கண்ணுக்கு பெருசா தெரியும். நம்ம முன்னாடி படங்கள்ல பார்த்த பல நடிகர்கள் இப்ப மார்க்கெட் இல்லாம தான் இருக்காங்க. இப்ப இருக்க இளம் நடிகர்களை விட அப்ப இருந்த டாப் ஸ்டார்ஸுக்கு இன்னும் வர மார்க்கெட் பெருசா தான் இருக்கு. அவங்க நடிச்ச பெரிய டைரக்டர்ஸோட படங்களை விட சின்ன சின்ன டைரக்டர்ஸ் எடுத்த படங்கள் தான் டாப் ஹிட்டா ஆகுது. சோ இங்க பாடம் என்னன்னா, தோல்வியை மோசமா பார்க்காம அதை கொண்டாடணும். சின்ன சின்ன நல்ல ரிசல்ட்ஸையும் கொண்டாடணும். அமேசான் பிரைம்லாம் சின்னதுதான் அமேசானை பொறுத்தவரை. ஆனா அதுல நல்ல சக்சஸ் கிடைச்சதும் அதை கொண்டாடினாங்க. பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்துலயுமே இது பொதுவானதுதான். 100கணக்கான பிளானட்ஸ் இருக்கு இந்த பிரபஞ்சத்துல. இந்த பூமியில மட்டும்தான் உயிர்கள் இருக்கு. பூமியை விட பெரிய கிரகங்கள் எல்லாம் இருக்குதான். ஆனா பூமியில தான் உயிரினங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. சோ சின்னதுன்னு குறைச்சட போடக்கூடாதுல்ல. சின்னதா இருந்தாலும் சின்னதுல இருந்து கிடைக்கிற வெற்றியா இருந்தாலும் அதை நல்லா கொண்டாடணும். சக்சஸ்ங்கிறது தோல்வியை தவிர்க்கிறது மட்டுமில்ல, அதை கொண்டாடி அதுல இருந்து பாடங்களை கத்துக்கிறது. உங்களோட வெற்றிகள் எந்த அளவு நல்ல பாதிப்புகளை ஏற்படுத்துச்சுன்னு அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. தோல்விகளை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. தோல்விங்கிறது நம்ம வெற்றியோட ஒரு பகுதி தான். எப்படி பணம் உங்களை இன்னும் சந்தோஷமானவங்களா மாத்தும்னு அடுத்த சாப்டர்ஸ்ல பார்க்கலாம். சாப்டர் நம்பர் 7, ஃப்ரீடம். என்னதான் கோடி கணக்குல பணம் வச்சிருந்தாலும் சுதந்திரம் இருக்குமா? உண்மையான செல்வம்ங்கிறது என்ன தெரியுமா? தினமும் காலையில எழுந்து இன்னைக்கு நான் என்ன செய்ய ஆசைப்படுறேனோ அது எல்லாத்தையும் என்னால செய்ய முடியும்னு சொல்றது. எல்லா மக்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, செல்வத்தை சேர்க்கறதுனா சந்தோஷம் தான் எல்லாரும் நம்பிட்டு இருக்கோம். ஆனா கட்டுப்பாட்டோட இருக்கிறது, நம்ம எப்படி நேரத்தை செலவு பண்றோம், யார் கூட செலவு பண்றோம், வேலைகள்ல எப்படி ஈடுபடுறோம், இது எல்லாத்துலயும் கண்ட்ரோலோட இருக்கணும். நீங்க கட்டுப்பாட்டோட இருக்கீங்கன்னா தான் அது உண்மையான செல்வம். உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்கணும். சைக்காலஜிஸ்ட் ஆங்கஸ் கேம்பிள் தன்னோட புக்ல எழுதியிருந்தாரு, மக்களோட சந்தோஷம் அவங்களோட வருமானம், வாழற இடம், கல்வி இத சார்ந்தெல்லாம் இல்ல. அவங்க வாழ்க்கை மேல அவங்க எடுத்துக்கிற கண்ட்ரோல் தான் உண்மையான சந்தோஷமும் செல்வமும். பணம்ங்கிறது நமக்கான சுதந்திரம், வாய்ப்புகள் இது எல்லாத்துக்குமான கருவிதான். காசு நம்ம கையில இருக்கப்போ நோய் வர டைம்ல நம்ம பாடுபட தேவையில்ல, பதட்டப்பட அவசியம் இல்ல. சோ பணம் நம்ம நோயில இருக்கப்போ ஒரு சுதந்திரத்தை கொடுக்குது. நம்ம காசை நல்லா சேமிச்சு வைக்கிறப்போ திடீர்னு வேலையை விட்டு தூக்குனாலும் நமக்கு அந்த சேமிப்பு உதவியா இருக்கும். பணம் ரீதியா நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறப்போ நமக்கு நிறைய சாய்ஸஸ் கிடைக்கும். கம்மியான சம்பளமே வாங்கினாலும் கையில காசு இருக்கப்போ இன்னும் திருப்தியான வாழ்க்கை கிடைக்கும். பணத்தோட மிகப்பெரிய பலனே நேரமும் தன்னாட்சி செயல்பாடும் தான். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கறப்போ பணம் இன்னும் தன்னை அதிகப்படுத்திக்கும், செல்ஃபா இயங்கும். உதாரணத்துக்கு 6 மாசத்துக்கு என்ன செலவெல்லாம் ஆகுமோ அதுக்கான காசை நம்ம சேமிச்சு வச்சிருக்கோம். இந்த காசு கம்மியா தெரியலாம், ஆனா இந்த காசோட பவர் என்ன தெரியுமா? வேலை பாக்குற இடம் மோசமா இருக்குன்னா பட்டுன்னு வேலையை விட்டுற முடியும். 6 மாசம் இருக்குல்ல, என்ன வேலை வேணாலும் தேடிக்கலாம். அவசரமா தேவைப்படுற மருத்துவ உதவிகளை ஹேண்டில் பண்ணலாம். ஏன்னா காசு இருக்குல்ல. கம்மியான சம்பளமாவே இருந்தாலும் நமக்கு பிடிச்ச நல்ல வேலைகளை பாத்துக்கலாம். சோ இதுதான் பணத்தோட மிகப்பெரிய மதிப்பு. ஆனா ஒருவேளை நீங்க கண்ட்ரோல இழந்துட்டீங்கன்னா, டைமை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா உங்களோட வேலைகளே உங்களுக்கு மோசமாகிரும். ஆத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் இன்டர்ன்ல கிடைச்ச அனுபவங்களை பகிர்ந்துக்கிறாரு. அதிகமான சம்பாத்தியம் அவருக்கு கிடைச்சது, ஆனா அவரோட வேலையில பல மணி நேரங்கள் உட்கார வேண்டியிருந்தது. அவர் வாழ்க்கையோட கட்டுப்பாடு அவர் கையிலேயே இல்ல, ஆனா காசு அதிகமா வருது. இந்த வேலையில இருந்தா நமக்கான சுதந்திரம் போயிடும், கட்டுப்பாட்டை இழந்துருவோம்னு புரிஞ்சுகிட்ட ஆத்தர் அந்த வேலையை விட்டாரு. சோ நம்ம வாழ்க்கையோட கட்டுப்பாட்டை இழக்க வச்சு சுதந்திரத்தை பறிக்கிற வேலைகளை நம்ம பண்ணக்கூடாது. ஒரு கட்டத்துல நம்ம வாழ்க்கையோட எல்லாத்தையும் இழந்த மாதிரி ஃபீல் ஆகும், எதுவுமே இல்லன்னு தோணும். இததான் ரியாக்டன்ஸ் அப்படின்னு சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க. நம்மளோட சாய்ஸஸ மத்தவங்க ஆர்டர் போடுறப்போ அது மக்களுக்கு பிடிக்காது. ஈவன் அவங்க நினைச்ச மாதிரியே ரிசல்ட் கிடைச்சாலும் அடுத்தவங்க டிமாண்ட் பண்றதால அது அவங்களுக்கு பிடிக்காது. எதையும் இழக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இது நம்ம சந்தோஷத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சிவர்ஸ் இவர் ஒரு இசையமைப்பாளர், அப்புறம் தொழிலதிபரும் கூட. 22 வயசுல அவரு $12,000 சேர்த்து வச்சது அவரோட வாழ்க்கையவே மாத்துச்சு. அந்த சேமிப்பு இருந்ததால உடனே வேலை விட்டாரு.
ஃபுல் டைம் மியூசிக் பண்ண ஆரம்பிச்சாரு. பணம் ரீதியா சுதந்திரம் கிடைச்சது. அப்புறம் அவரோட பிசினஸ மில்லியன் கணக்குல வித்தாரு. அவ்வளவு சம்பாத்தியம் அவருக்கு. இவர் என்ன சொன்னாருன்னா, என் வாழ்க்கையோட உண்மையான டேர்னிங் பாயிண்ட்னா நான் பணக்காரன் ஆனதில்ல, என்னோட சேமிப்புகளை வச்சு பணம் ரீதியான சுதந்திரத்தை அடைஞ்சதுதான். நிறைய மக்கள் எனக்கு காசை வச்சு ஆடம்பரமான வாழ்க்கை, வேலை, பதவி வேணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா இந்த புக்ல மட்டும் பணத்தை வச்சு சுதந்திரம் அடையுங்கன்னு சொல்லுவாங்க. பணத்தை வச்சு மத்ததெல்லாம் வாங்குறத விட சுதந்திரத்தை வாங்குறதுதான் அதிக விலை உயர்ந்த விஷயமே. சுதந்திரம் நம்ம நினைச்ச நேரத்துக்கு வளைச்சு கொடுக்கறது, தன்னாட்சியோட செயல்படுறது, இதெல்லாமே நமக்கு முழுமைய கொடுக்கும். காசை வச்சு நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் கொடுக்கற திருப்தியை விட இதுதான் உண்மையான சுதந்திரத்தை கொடுக்கும். சோ பணத்தை ஆடம்பரமா பார்க்காம சுதந்திரமா பாருங்க. பணம் கிடைச்சதும் உடனே எல்லாத்தையும் செலவு பண்ணாம அதே பணத்தை காலத்துக்கும் வச்சு தேவைகளை பூர்த்தி செய்யணும். அதுவும் சுதந்திரத்தோட. உங்க வாழ்க்கைய வேல்யூஸோட வாழ உங்க பணம் உதவியா இருக்கணும். இந்த உலகத்திலேயே ரொம்ப பணக்கார நாடுன்னா எதை சொல்லுவீங்க? பட்டுன்னு அமெரிக்கா தானே மைண்டுக்கு வரும். ஆனா அமெரிக்கால இருக்க யாரும் இப்ப சந்தோஷமா இல்ல. 1950கள்ல கிடைச்ச சந்தோஷம் அவங்களுக்கு இப்ப இல்ல. 2019ல எடுத்த ஒரு போல் படி 45% மக்கள் வருத்தமா இருக்கிறதா ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. 55% மக்கள் ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறதா சொல்லிருக்காங்க. சோ மக்கள் யாரும் அங்க சந்தோஷமா இல்ல. என்னதான் காசு அதிகமா இருந்தாலும் சந்தோஷம் இல்லனா அங்க செல்வ செழிப்பான வாழ்க்கை இருக்காது. 1950ஸ்ல வந்த அந்த வருமானத்தை விட இப்ப அமெரிக்கால அவ்வளோ பணம் டபுள் மடங்கா இருக்கு. கூடவே வருத்தமோ மன அழுத்தமோ சந்தோஷமின்மையும் அதிகமா ஆயிடுச்சு. சோ செல்வத்தினால நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் தான். ஆனா செல்வம் இருந்து சந்தோஷம் இல்லனா எந்த பலனும் இல்ல. அமெரிக்கா மக்கள் அவங்க கிட்ட இருக்க காசை வச்சு பெரிய வீடுகளை கட்டினாங்க, டெக்னாலஜியை சூப்பரா வளர்த்தாங்க, ஆடம்பரமான வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. அப்படியே காலங்கள் போக போக அவங்க வாழ்க்கை மேல இருந்த கண்ட்ரோல இழந்தாங்க, டைம் மேல இருந்த கண்ட்ரோல இழந்தாங்க. ஓடிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சாங்க. டைம் எப்படி ஓடுதுன்னே தெரியல, ஆனா நிம்மதியும் இல்ல. சோ ஆடம்பரமா வாழ நினைச்சப்போ அது பண்ண டிமாண்ட் நீ வேலை பார்க்கணும், உன் வாழ்க்கையோட கட்டுப்பாட்டை இழக்கணும். இதுதான் முன்னாடி இருந்ததை விட மக்கள் ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளானாங்க. அதே மாதிரி வேலைகளுமே காலப்போக்குல மாறிடுச்சு. 1800ல மனுஷங்கள்லாம் கூலி ஆளுங்களா இருந்தாங்க. உடல் ரீதியான வேலைங்க தான் இருந்தது. விவசாயம் பண்றது மத்த உற்பத்திகளை பண்றது இதெல்லாம் பண்ணாங்க. ஆனா இப்ப மேனேஜரா ப்ரொஃபஷனலா தான் வேலை பாக்குறாங்க. மைண்டால தான் அதிக வேலைகள் இருக்கு. மன ரீதியா நிறைய எஃபர்ட் போடணும், யோசிக்கணும், பல முடிவுகள் எடுக்கணும். என்னதான் இப்ப நிறைய அமைதியான நேரம் கிடைச்சாலும் மைண்டுக்குள்ள பல விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா முன்னாடி அப்படி இல்ல. எல்லாமே பிசிக்கலான வேலைங்க தான். அதுக்குன்னு நிறைய கருவிங்கள்லாம் இருக்கு. ஆனா இப்ப நம்ம மைண்டு தான் கருவிங்க. அதுதான் முழு நேரமும் வேலை செய்ய வேண்டியிருக்கு. மார்க்கெட்டிங் பண்றவங்க சாப்பிடுறப்போ தூங்குறப்போன்னு எல்லா நேரமும் மார்க்கெட்டிங்க எப்படி பண்ணலாம் தான் யோசிப்பாங்க. முடிவே இல்லாம ரெஸ்டே இல்லாம வேலை பாக்குற மாதிரி இருக்கு. யோசிச்சு பாருங்க, 24/7 வேலை பாக்குற மாதிரி தான். பிசிக்கல் ஸ்பேஸா இப்ப இருக்க இயற்கையோட அப்ப வேலை பாக்குறோம். கையில நேரமும் போனு, லேப்டாப்னு எல்லா இடத்துலயும் வேலை பாக்குற மாதிரி தான் இருக்கு. ஒரு ஸ்கெட்யூலே இல்ல. ஃபேக்டரி வேலை ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் இருக்கும். ஆனா இப்ப நாள் முழுக்க வேலை பாக்குற மாதிரி இருக்கு. இதனால சொந்த வாழ்க்கையை இழக்கிற ஃபீல் மக்களுக்கு இருக்கு. நேரத்து மேல இருக்க மொத்த கட்டுப்பாட்டையும் இழந்துடுறாங்க மக்கள். அதிகமான வருமானம் வந்தாலும் நல்ல உயர்தர வாழ்க்கையில வாழ்ந்தாலும் சுதந்திரம் இல்ல, சந்தோஷம் இல்ல. அப்போ உள்ள மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? நல்ல பொருட்களை வாங்கணும், ஆடம்பர பொருட்களை வாங்கணும்னு அதுக்காக முக்கியத்துவம் கொடுக்கல. அந்த செல்வ வளங்களை அவங்க வெற்றியா பாக்கல. அது இருந்தாதான் நான் ஜெயிச்சதா அர்த்தம்னு நினைக்கல. அதுக்கு பதிலா அவங்க வேல்யூ பண்ணது நண்பர்கள், குடும்பங்கள் கூட நல்ல உறவுகள் வச்சுக்கிறது, பெரிய சமூகத்துல ஒரு பங்கா இருக்கிறது, இல்ல பெரிய பர்பஸ்ல ஒரு பகுதியா இருக்கிறது. இப்படி வாழ்ந்தாங்க. செலவுகளை நல்லாதான் பண்ணாங்க. அவசியமானதுக்கு மட்டும் காசை பயன்படுத்தினாங்க. குழந்தைங்க கூட அதிக நேரம் செலவு செஞ்சாங்க. குடும்பத்தை கூட நல்ல நேரம் செலவு பண்ணாங்க. செல்வத்துக்காக அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல, நேரத்தை தான் மதிச்சாங்க. குழந்தைகளுக்கு பணம் தேவையில்ல, அவங்களுக்கு நீங்க தான் வேணும். நீங்க கிட்ட இருந்து அவங்களுக்கான நேரத்தை நீங்க செலவு பண்ணா போதும். பணத்தால உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கணும்னா அது உங்க டைமை நீங்க கண்ட்ரோல் பண்றதுலதான் நடக்கும். உங்க டைம் உங்க வாழ்க்கைய கட்டுப்படுத்துறப்போ உண்மையான சுதந்திரம் கிடைக்கும். அது பணத்தினால கிடைச்சா மிகப்பெரிய பலன் தானே. காசால கிடைக்கிற மத்த பொருட்கள் எல்லாம் நமக்கு கம்ஃபர்ட்டை கொடுக்கும், ஆனா நீண்ட கால சந்தோஷத்தை கொடுக்காது. நீங்க கட்டுப்பாட்டோட உங்க நேரத்தை செலவு பண்ணணும். அதுதான் உங்களை காலத்துக்கும் சந்தோஷமா வாழ வைக்கும். அடுத்து சாப்டர் நம்பர் 8, மேன் இன் அ கார் பாரடாக்ஸ். ஒரு வேலட்டா வேலை பாக்குறதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா செம சூப்பரான கார்ஸ் எல்லாம் ஓட்ட முடியும். கெஸ்ட் எல்லாம் ஃபெராரி, லாம்பார்கினி, ரோல்ஸ் ராய்ஸ்னு பெரிய பெரிய காருங்கள்ல வருவாங்க. அதெல்லாம் எடுத்துட்டு போய் பார்க் பண்ணணும். இந்த கார்ஸ்ல ஒரு காரை வாங்கணுங்கிறது என்னோட கனவு. ஆனா நான் என்ன நினைப்பேன்னா, அவங்கதான் மத்தவங்களுக்கு இந்த காரை வாங்குறதுக்காக சிக்னல் கொடுக்கறாங்கன்னு. நீ ஸ்மார்ட், நீ பணக்காரன், உனக்கும் டேஸ்ட் இருக்கு, நீயும் முக்கியமானவன் தான், என்ன பாரு அப்படின்னு அவங்கள சொல்ற மாதிரி இருக்கும். கரெக்ட் தானே? நீங்களே யோசிச்சு பாருங்க. யாராவது ஒருத்தவங்க நல்ல கார் ஓட்டிட்டு போறாங்கன்னா அவங்க ஓட்டுற அந்த காரு சூப்பரா இருக்குன்னா நம்ம யோசிப்போம், வாவ், ஒருவேளை அந்த கார் என்கிட்ட இருந்தா நல்லா இருக்குமே, என்னையும் புகழ்வாங்களே மக்கள் அப்படின்னு நினைப்போம். மோஸ்டா இந்த எண்ணம் தான் வரும். இப்படிதான் மக்கள் யோசிப்பாங்க. இங்கதான் ஒரு பாரடாக்ஸ் இருக்கு. மக்களுக்கு காசு, பணம் எல்லாம் வேணும். ஆனா அது அவங்களுக்காக இல்ல,
மத்தவங்களுக்கு காமிக்கிறதுக்காக, இங்க பாருங்க என்ன பார்த்து அட்மயர் பண்ணுங்க அப்படின்னு அடுத்தவங்களுக்கு சிக்னல் கொடுக்க தான் இதெல்லாம் பண்றாங்க. ரியாலிட்டியில மக்கள் நம்மளோட பணத்தை பார்த்து அட்மயர் ஆக மாட்டாங்க. நம்மளோட பணம், காசு, செல்வம் எல்லாம் அவங்களோட சொந்த ஆசைகள் அட்மயர் பண்றதுக்கான ஒரு பெஞ்ச் மார்க் தான். என் பையன் பிறந்தப்புறம் நான் எழுதின லெட்டர்னு ஆத்தர் ஒரு லெட்டரை நம்மகிட்ட ஷேர் பண்றாரு. எனக்கு காஸ்ட்லியான கார் வேணும், ஃபேன்சியான வாட்ச் வேணும், பெரிய வீடு வேணும்னு நீ நினைக்கலாம் மகனே. ஆனா அதெல்லாம் வேண்டாம். நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. இதெல்லாம் உனக்கு வேணும்னா நீ அடுத்த மக்கள் கிட்ட இருந்து மரியாதையும் கௌரவத்தையும் தான் எதிர்பார்க்கிற. காஸ்ட்லியான பொருட்கள் எல்லாம் வச்சிருந்தா மக்கள் உன்னை பாப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க நீ நினைக்கிற. ஆனா உண்மையில இது எதுவுமே நடக்காது. இவன் நீ நினைக்கிற மக்கள் கூட உனக்கு மனசார மரியாதையை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. நான் வேலட்டா இருக்கப்பதான் இதை கத்துக்கிட்டேன். எல்லா மக்களும் ஹோட்டலுக்கு ஃபெராரிஸ்ல வருவாங்க. ஆனா நான் அந்த வண்டியை எப்படி பாக்குறேன்னு கவனிப்பாங்க. நான் அட்மயர் பண்றதுதான் உங்களுக்கு வேணும். எங்க போனாலும் மக்கள் எல்லார்கிட்டயும் அதை பண்ணதான் நினைப்பாங்க. என்னோட ரியாக்ஷன் பார்த்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஆனா உண்மையா நான் அவங்கள கண்டுக்கவே இல்லை, அவங்கள கவனிக்க கூட இல்லைன்னு அவங்களுக்கு தெரியுமா? நான் அவங்க காரை மட்டும்தான் ரசிச்சேன். நான் அந்த டிரைவர் சீட்ல இருந்தா எப்படி இருக்கும்னு தான் இமேஜின் பண்ணேன். அப்படி அவங்களுக்கு தெரியுமா என்ன? அந்த ஃபெராரி அவங்க வாங்குறப்போ இதெல்லாம் நினைச்சு பார்த்து தான் வாங்கினாங்களா? பெரிய மாளிகை வீட்டுல வாழறவங்களும் மத்தவங்களுக்கு காட்டுற எண்ணத்துலதான் வாழறாங்களா? நகை, துணி எல்லாமே இப்படிதானா? இங்க நான் சொல்ல வர்றது காசு பணமே வேண்டாம் ஒதுக்குங்க அப்படிங்கறது இல்ல. ஃபேன்சியான கார்ஸ் எல்லாம் வேண்டான்னு சொல்ல வரல, வேணும் தான், எனக்கும் அதை பிடிக்கும் தான். ஆனா மத்தவங்க கிட்ட இருந்து மரியாதை கிடைக்கணும், அவங்க நம்மள அட்மயர் பண்ணணுங்கிற எண்ணத்துல பணத்தை என்னைக்குமே யூஸ் பண்ணாதீங்க. இதுக்காக உங்க காசு பணத்தை வீணாக்காதீங்க. மரியாதையும் கௌரவமும் தான் உங்க இலக்கா இருந்தா உங்க காசை மத்த பொருட்களை வாங்குறதுக்காக வீணடிக்க கூடாது. பணிவு, இரக்கம், எம்பத்தி இதெல்லாமே நீங்க எதிர்பார்க்கறத விட மரியாதையா அள்ளி கொடுக்கும். பட் இன்னும் நம்ம ஃபெராரிஸ பத்தி பேசுறத முடிக்கல. அடுத்தடுத்த சாப்டர்ஸ்ல இன்னும் நிறைய பாரடாக்சஸ் இருக்கு. அடுத்து சாப்டர் நம்பர் 9, வெல்த் இஸ் வாட் யூ டோன்ட் see. எதை நீங்க பார்க்க முடியலையோ அதுதான் செல்வம். நான் வேலட்டா வேலை பார்த்தப்போ பொருட்கள் தான் எல்லாத்தையும் விட முக்கியமானதா பார்க்கப்பட்டுச்சு. எங்கேயாவது நீங்க ஃபெராரி காரை பாக்குறீங்கன்னா உடனே நீங்க அந்த காரோட ஓனரை பாக்குறீங்கன்னு நினைச்சுப்பீங்க. அவங்கள நோட் பண்ணாமலே அவங்கள பணக்காரன்னு பிக்ஸ் பண்ணிருவீங்க. ஆனா இது உண்மை இல்ல. நிறைய பேரு லோன்ல தான் கார் எடுத்து கட்ட முடியாம சுத்திக்கிட்டு இருக்காங்க. ராஜருங்கிற ஒருத்தரை எனக்கு தெரியும். அவருக்கு என் வயசு தான் இருக்கும். அவரு என்ன வேலை பண்றாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா போர்ஷே ஓட்டுவாரு. அதுவே மக்களை ஈர்த்துச்சு. ஒரு தடவை ராஜர் அவரோட பழைய ஹோண்டா வண்டியில வந்தாரு. அடுத்த வாரமும் அதுலதான் வந்தாரு. அப்புறம் நான் பாக்குற நேரமெல்லாம் அந்த வண்டியில தான் வந்தாரு. என்னாச்சு உன்னோட போர்ஷேக்குன்னு நான் கேட்டேன். கார் லோன் கட்டல, அதை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாரு. இது அசிங்கமா அவர் நினைக்கல. ரொம்ப கேஷுவலா அடுத்ததும் நான் லோன் எடுத்து வேற கார் எடுக்க போறேன்டா அப்படிங்கிற மாதிரி பேசினாரு. அவனை பத்தி நம்ம வச்ச அசம்ஷன் எல்லாமே போய் தான். இப்படி லாஸ் ஏஞ்சல்ஸ் ஃபுல்லாவே ராஜர்ஸா தான் இருக்காங்க. 1 கோடி ரூபாய் காரை ஓட்டுறவங்க எல்லாம் பணக்காரர்களா இருக்கலாம் தான். ஆனா அந்த காரோட விலைய பாத்துட்டு அவங்க இவ்ளோ பணக்காரங்கன்னு நம்ம ஒரு அசம்ஷன் வைக்கிறோம்ல, அதான் தப்பு. மேபி அந்த 1 கோடியில 50 லட்சத்தை சொந்த காசு போட்டு 50 லட்சத்துக்கு லோன் எடுத்து கார் வாங்கிருக்கலாம். நமக்கு தெரியாது. வெளிப்படையா தெரியறத வச்சு நம்ம ஒரு எடை போட்டுடுறோம். நம்ம கண்ணால பாக்குறத வச்சு பட்டுன ஜட்ஜ் பண்ணிடுறோம். ஏன்னா அந்த தகவல் மட்டும் தானே நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. அவங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் என்ன, கடன் எவ்வளவு வாங்கியிருக்காங்க, இந்த கணக்கெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அதனால வெளியே என்ன தெரியுதோ அதை வச்சு இதாண்டா இவங்களோட பினான்சியல் சக்சஸ்ன்னு நம்ம எடை போட்டுடுறோம். அவங்க வச்சிருக்க காரு, வீடு, இன்ஸ்டாகிராம்ல போடுற போஸ்ட் இதெல்லாம் வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணிடுறோம். இப்ப இருக்க மாடர்ன் உலகம் இப்படிதான் ஃபேக் பண்ண சொல்லுது. ஆனா உண்மை உங்க கண்ணுக்கு தெரியல. அவங்களோட செல்வ வளம் என்னங்கிறது உங்க கண்ணுக்கு தெரியல. பணம்ங்கிறது நிறைய காஸ்ட்லியான பொருட்கள், ஆடம்பரமான காரு, டைமண்ட், நகைங்க இதெல்லாம் வச்சுக்கிறது இல்ல. நீங்க பொருளா மாத்தாத பினான்சியல் ஆசெட்ஸ் தான் உண்மையான செல்வம். இங்க பிரச்சனை என்னன்னா செல்வம் கண்ணுக்கு தெரியாது. அதனாலதான் அதை மக்கள் ஈஸியா புரிஞ்சுக்க முடியல. சிங்கர் ரியானாவை உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க நிறைய செலவு பண்ணதால அவங்க பேங்க் பேலன்ஸ் திவால் ஆயிருச்சு. உடனே அவங்க தன்னோட பினான்சியல் அட்வைசரை வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. அப்ப அவங்களோட பினான்சியல் அட்வைசர் சொன்னாங்க, நீங்க பொருள்ல நிறைய பணத்தை செலவு பண்ணா பொருள் மட்டும்தான் இருக்கும், எப்படி பணம் இருக்கும்னு கேலியா சொல்லிட்டு போனாங்க. நான் கோட்டீஸ்வரன் ஆகணும்னு மக்கள் சொல்றாங்க. ஆக்சுவலி அவங்க எதை தெரியுமா குறிப்பிடுறாங்க? கோடி கணக்குல பணத்தை செலவு பண்ணணும். இப்படி செலவு பண்ணாதான் கோடீஸ்வரங்கிற மாதிரி மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா இது சரியான மைண்ட் செட் இல்ல. உண்மையான செல்வங்கிறது செலவு பண்றதுல இல்ல. பணக்காரங்கிறவன் யார் தெரியுமா? நிறைய வருமானம் வரும், காஸ்ட்லி காரு, பேகு, வீடுங்க, ட்ரெஸ் இதுலலாம் பணத்தை செலவு பண்ணுவாங்க. இந்த மக்கள் எல்லாருமே என்கிட்ட இவ்ளோ காசு இருக்குன்னு காட்டுறதுக்காகவே வாழ்வாங்க. ஆனா செல்வந்தன் யாரு தெரியுமா? பணம் இருக்கும், ஆனா தேவைய தாண்டி செலவே பண்ண மாட்டாங்க. ஆடம்பரமான செலவுங்க, வீணாக்குற செலவுங்க இதெல்லாம் இருக்காது. இந்த காசை வச்சு அவங்களோட லைஃப முழுமையா வாழ்வாங்க. அவங்களோட வளர்ச்சிக்காக அதை பயன்படுத்துவாங்க. செல்வம்ங்கிறத நம்ம சரியா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது சேமிப்பு, முதலீடு, செலவு செய்யாத வருமானம் இதுக்குள்ளலாம் மறைஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு சிலர் ஒரு நல்ல வீட்டுல ரிட்டையர் ஆகி உட்கார்ந்துருப்பாங்க. சரி, சாதாரண ஆளுங்க தான் நம்ம நினைப்போம். ஆனா அவங்களோட உண்மையான பினான்சியல் சக்சஸ் யாரு கண்ணுக்கும் தெரியாது. நிறைய பேரு ஏன் செல்வந்தனாக விரும்புறாங்கன்னா
அது சுதந்திரத்தை கொடுக்கும். நம்மளால ஃப்ரீயா இருக்க முடியும். திடீர்னு வரக்கூடிய செலவுகளை கையாள முடியும். எதிர்காலத்தை மேனேஜ் பண்ண முடியும். ஆனாலும் இந்த சமூகத்துக்கு நம்ம செலவு பண்ணாதான் பணக்காரங்க. அதனாலேயே மக்கள் அடுத்தவங்களுக்காக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்காக இல்லாம சமூக பார்வைக்காக சம்பாதிச்சு வீண் விரயம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது நம்ம அப்படியே உடற்பயிற்சி வச்சு பாப்போமே. பணக்காரங்கிறது என்ன தெரியுமா? நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு மூச்சு முட்டை ரன்னிங் ஓடிட்டு வீட்டுக்கு வந்து என்ன சாப்பாடு, ஸ்வீட்ஸ் இதெல்லாம் பயங்கரமா சாப்பிடுறது, அதிக கேலரிஸ் எடுத்துக்கிறது. அப்ப எதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு ஓட்டம் ஓடணும், ஒர்க் அவுட் பண்ணணும்? ஆனா செல்வந்தங்கிற எப்படி தெரியுமா? செல்ஃப் கண்ட்ரோலோட இருப்பான். ஒர்க் அவுட் முடிச்சதுக்கு அப்புறமும் எதுவும் நிறைய சாப்பிடாம உடம்ப ஏத்தாம கண்ட்ரோலோட இருப்பான். காலங்கள் போக போக அதோட பலன்களை அனுபவிப்பான். செல்வ வளங்களை அதிகப்படுத்தணும்னா அதுக்கு டிசிப்ளின் வேணும். உடனுக்குடனே எல்லாம் வேணும்னு திருப்தி அடைய நினைக்கிற இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷனை தவிர்த்தே ஆகணும். பணக்காரங்கள்லாம் நம்ம கண்ணுக்கு ரோல் மாடலா தெரிவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட காரு வீடுன்னு நிறைய இருக்கும். ஆனா செல்வந்தர்களை நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்கவே முடியாது. அவங்களோட பினான்சியல் சக்சஸ் எப்பவுமே மறைவா தான் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம ஆரம்பத்துல பார்த்தோமே ரொனால்ட் ரீட். அவரு ஜானிட்டரா இருந்தவர் தான். ஆனா அவர்கிட்ட அவ்வளோ பணம் இருந்தது. அவர் ஸ்டாக்ல பண்ண முதலீடு யாருக்கும் பெருசா தெரியல. வெளியே பந்தா பண்ணிக்கவும் இல்ல. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் அவர் ஒரு ரோல் மாடலாவே ஆனாரு. அதுவும் பெஸ்டான ரோல் மாடலா ஆனாரு. சோ நீங்க பாக்குறத வச்சு எதையும் 100% கத்துக்க முடியாது. கண்ணுக்கே தெரியலனாலும் எதையும் கத்துக்க முடியாது. செல்வந்தர்கள் எல்லாம் மறைஞ்சுதான் இருக்காங்க. அவங்கெல்லாம் வெளியே வந்து எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷன் ஆனாதானே நமக்கும் செல்வ வளங்களை கட்டமைக்க உதவியா இருக்கும். யோசிச்சு பாருங்க. பெரிய ரைட்டராக ஆசைப்படுறீங்க. ஆனா பெரிய பெரிய ஆத்தர்ஸோட புக்கெல்லாம் நீங்க படிக்காம ரைட்டரா ஆக முடியுமா? கண்ணுக்கு தெரியற விஷயங்களை பார்த்து பண்ணாதான் நமக்கும் அந்த டாஸ்கே ஈஸியா இருக்கும். கண்ணுக்கு தெரியாத செல்வந்தர்களா நம்ம ஆகணும்னா அது கஷ்டம் தானே. இந்த உலகத்துல 2 வகையான மக்கள் தான் இருக்காங்க. டைப் 1 பக்கா மாடஸ்டா தெரிவாங்க, பந்தாலாம் பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்க தான் செல்வந்தர்களா இருப்பாங்க. டைப் 2 பார்க்க பணக்காரர்களா ஆடம்பரமா தெரிவாங்க. ஆனா பிரச்சனையோட முனையிலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சோ வெளியே தெரியற தோற்றத்தை வச்சு நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. பரவாயில்ல, யார் என்ன எதிர்பார்த்தாலும் பரவாயில்ல. நம்மளோட பினான்சியல் கோல்ஸ்ல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்க செலவு பண்ணாத காசு சொத்தெல்லாம் தான் உங்களோட செல்வம்னா அப்ப அதுக்கு என்ன மதிப்பு இருக்கு? கரெக்ட். ஆனா உங்களுக்கு சுதந்திரமும் பாதுகாப்பும் கிடைக்குதுல்ல. அவசர உதவிக்கு நீங்க கடன் வாங்கவே தேவையில்லையே. பேங்க்ல லோன் எடுக்க தேவையில்லையே. பட்டுன்னு இருக்க காசை யூஸ் பண்ணிக்கலாமே. உங்களோட பாதைய, உங்க கரியரை உங்க இஷ்டப்படி சூஸ் பண்ணிக்கலாமே. இந்த ஆசெட்ஸ் எல்லாம் காலப்போக்குல மதிப்பு மிகுந்ததா தான் மாறும். எதிர்கால வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாவே இருக்கும். நீங்க கண்ணால பாக்குறது உண்மையான செல்வ வளம் இல்ல. நீங்க செலவு பண்ணாம சேமிக்கிற காசு, பணம், சொத்து, இன்வெஸ்ட் பண்ற காசு இதெல்லாம் தான் உங்களோட உண்மையான செல்வமா இருக்கும். நான்லாம் சேமிக்கலாம் மாட்டேன்னு நீங்க அடம் பிடிக்கிறீங்களா? வாங்க அடுத்தடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை கன்வின்ஸ் பண்றேன். சாப்டர் நம்பர் 10 சேவ் மணி. அட 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 சேவ் மணி, சேவ் மணி. எதுக்கு தான் இவ்ளோ பணத்தை சேமிக்கணும்? மொத்தம் 3 கேட்டகரி மக்கள் தான் இருக்காங்க. நம்பர் 1 சேமிக்கிறவங்க. நம்பர் 2 நம்மளால எங்க சேமிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க. நம்பர் 3 சேமிச்சே ஆகணுமா, அதெல்லாம் அவசியமே இல்லப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க. முதல் கேட்டகரி ஓகே. ஆனா 2வது 3வது கேட்டகரி மக்களுக்கு தான் இந்த சாப்டர். சேமிக்கிறது நீண்ட கால பினான்சியல் ஹெல்த்துக்கு ரொம்பவே அவசியமானது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செல்வ வளம் அப்படிங்கிறது நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, எவ்வளவு வருமானம் வருது, உங்க முதலீட்டுல இருந்து எவ்வளவு லாபம் வருது அதெல்லாம் இல்ல. நீங்க எவ்வளவு சேமிச்சிருக்கீங்க அப்படிங்கறது தான் ரொம்ப முக்கியம். அதுக்குன்னு வருமானம் முதலீடெல்லாம் அவசியமே இல்லைன்னு நான் சொல்லல. ரெண்டுமே அவசியம்தான். வருமானம் மாறிக்கிட்டே இருக்கும். மார்க்கெட்ஸ் எல்லாம் கணிக்கவே முடியாது. ஆனா உங்களோட சேமிப்பு உங்க கட்டுப்பாட்டுல இருந்தா நிறைய விஷயத்துக்கு கேரண்டி கொடுக்க முடியும். நம்ம பண்ண முதலீட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய லாபமும் நிலையானதில்ல. இடம், சூழல், பொருளாதாரம், அதிர்ஷ்டம் எல்லாத்தையும் சார்ந்துதான் இந்த மார்க்கெட்டோட சக்சஸ் இருக்கு. எதுவுமே நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. சேமிக்கிறதும் சிக்கனமா இருக்கிறதும் இருக்க எனர்ஜிகளை திறமையா பயன்படுத்துற மாதிரி எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கும். ரொம்ப இஃபெக்டிவாவும் இருக்கும். உதாரணத்துக்கு கம்மியா செலவு பண்ணி அதிகமா சேமிச்சா உங்களுக்கு பணம் ரீதியான வெற்றி 100% கிடைக்கும்னே சொல்லலாம். அதிக வருமானம், முதலீட்டுல இருந்து வர லாபம் இது 2ல இருந்து தான் உங்களோட செல்வ வளங்கள் வருதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க இப்ப வரைக்கும் பவர் இல்லாத மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க. அதுவே உங்க செல்வ வளங்கள் எல்லாம் உங்களோட சேமிப்பு அப்புறம் செலவு பண்ற ஹேபிட்ல இருந்து வருதுன்னு நினைச்சீங்கன்னா உங்களோட செல்வ வழிபாதை செம கிளியரா இருக்கும். நீங்க நினைச்சதெல்லாம் சிறப்பாவே அடைய முடியும். செல்வ வளம்ங்கிறது உங்ககிட்ட இருக்க மிச்ச மீதிங்க தான். என்ன இது இவ்ளோ சீப்பா சொல்றீங்கன்னு நினைக்க வேண்டாம். நீங்க உங்க வருமானத்துல இருந்து செலவு பண்ணது போக எவ்வளவு மிச்சம் இருக்கோ அதான் உங்க செல்வம். உங்ககிட்ட அதிக சேமிப்பு இருந்ததுன்னா உங்களோட செல்வ வளத்தை அதிகப்படுத்த அதிக வருமானம் தேவையில்ல. ஆனா சேவிங் சுத்தமா இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் செல்வ வளம் அதிகமாகாது. உங்களோட தேவைக்கு சம்பந்தப்பட்டதுதான் செல்வ வளம். உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் செல்வ வளம் இல்ல. உதாரணத்துக்கு உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரே அளவு நெட்வொர்க் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு ரொம்ப கம்மியான காசு இருந்தாலே நீங்க சந்தோஷமா திருப்தியா இருப்பீங்கன்னா நீங்க செல்வந்தனா இருக்கீங்கன்னு தான் அர்த்தம்.
இல்ல எனக்கு போதாது, எனக்கு இன்னும் தேவைகள் இருக்குன்னு இருக்க அதிக காசுமே பத்தலன்னா நீங்க உண்மையான செல்வந்தன் இல்ல. சோ கம்மியான காசுலயே நீங்க நல்லா வாழறீங்க, உங்ககிட்ட இருக்க காசை வச்சு உங்க தேவைகளை பூர்த்தி பண்றீங்கன்னா உங்களுக்கு பினான்சியல் ஃப்ரீடம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். உங்களோட செலவுகள் கம்மியா இருந்தா உங்களுக்கு சேமிப்பு அதிகமா இருக்கும். இன்னும் நீங்க சேமிச்சுக்கிட்டே இருப்பீங்க. பல முதலீடுகள்ல இருந்து வர லாபத்தை தாண்டி இது இன்னும் பலனுள்ளதா இருக்கும். ப்ரொஃபஷனலா இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க அவங்களோட லாபத்தை 0.1% அதிகப்படுத்தவே பலமான எஃபர்ட் போடுவாங்க. ஆனா தேவையில்லாத சில செலவுகளை கம்மி பண்ணிட்டா நினைச்சதை விட அதிகமான சேமிப்பே இருக்கும். செலவுகளை கம்மி பண்றதுன்னும் பெரிய எஃபர்ட் இல்லையே. சரிதான், நமக்கான கம்ஃபர்ட், கொண்டாட்டம், செழிப்பு இதெல்லாம் அடிப்படை தேவைகள். இதெல்லாம் பூர்த்தி அடைஞ்சிட்டா போதும். மத்ததுக்கெல்லாம் அதிகமான காசுகள் தேவைப்படாது. அதையும் தாண்டி அடிஷனலா நம்ம செலவு பண்றோம்னா அதெல்லாம் ஈகோனாலதான். ஆடம்பரமான பொருட்கள் எல்லாம் வாங்கி எல்லாருக்கும் பந்தா பண்றதுக்காக செலவு பண்ற பணம் சிறந்ததே இல்ல. நிறைய சேமிக்கணும். அதுக்கு ஈகோனால பண்ணக்கூடிய பந்தா செலவுகள் எல்லாம் தவிர்க்கணும். அடுத்தவங்க என்ன சிந்திக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி நீங்க பெருசா கேர் பண்ணாதப்பதான் உங்களோட செலவுகள் குறையும். அடுத்தவங்கள பத்தி அதிகமா யோசிச்சா நீங்க செலவு அதிகமா தான் பண்ணுவீங்க. சேமிப்பு அப்படிங்கறது உங்க ஈகோக்கும் வருமானத்துக்கும் இடையில இருக்க கேப் தான். மக்கள் கம்மியா தான் சேமிப்பாங்க. என்ன காரணம்? சமூகத்துக்கு தன்னோட செல்வங்கள் எல்லாம் காட்ட அதிகமா செலவு தானே பண்ணணும். உங்க பணிவை அதிகப்படுத்தணும். ஆடம்பரம் இல்லாம பணிவோட அந்த தன்மையோட இருக்கப்போ உங்களோட சேமிப்புகள் அதிகமாகும். உதாரணத்துக்கு பினான்சியலா உண்மையா சக்சஸ் பாக்குற மக்கள் அடுத்தவங்கள இம்ப்ரெஸ் பண்றத பத்தி அதிகம் யோசிக்க மாட்டாங்க. பணிவோட ஆடம்பரம் இல்லாம நடந்துப்பாங்க. இதுதான் அவங்களோட செலவுகளை கட்டுப்பாட்டோட வச்சுக்கும். ஆசை, செலவு, கட்டுப்பாடு இது மூணும் ரொம்ப அவசியம். கம்மியா செலவு பண்ணா சேமிக்க முடியும். கம்மியா செலவு பண்ணா ஆசையும் கம்மியா தான் இருக்கும். ஆசை கம்மியானா அடுத்தவங்க என்ன யோசிக்கிறாங்க, அவங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத பத்தி வருத்தப்படுறத நிறுத்த ஆரம்பிச்சிருவீங்க. சேமிப்புக்கான திறமை பினான்சியலா வர்றதை விட சைக்கலாஜிக்கலா தான் ஆரம்பிச்சிருக்கும். உங்க மைண்ட் செட், உங்க ஆசைகள், ஈகோ எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறப்போ பணம் ரீதியா உங்களுக்கு கிடைக்கிற வெற்றி அதிகம் தான் ஆகும். பணத்தை நிர்வகிக்கிறது அப்படிங்கறது கட்டுக்கட்டா காசை வச்சுட்டு ஆட்டம் போடுறத விட நம்மளோட பிஹேவியரை பொறுத்ததுதான். எந்த குறிப்பிட்ட இலக்கும் இல்லாம சேமிங்க. நான் ரிட்டையர் ஆகுறதுக்காக சேமிக்கிறேன், எனக்கு வீடு வாங்கணும் அதுக்காக சேமிக்கிறேன்னு எந்த குறிப்பிட்ட நோக்கமும் இல்லாம நீங்க சேமிக்கணும். ஏன்னா வாழ்க்கை கணிக்க முடியாதது. நிலையில்லாத சூழல் வர்றப்போ இந்த சேமிப்பு தான் பெரிய உதவியா நமக்கு அமையும். அதுதான் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸை கொடுக்கும், நிறைய விஷயங்களை வளைச்சு கொடுக்கும், மன நிம்மதியை கொடுக்கும். மத்த பலன்களை விட சேமிப்புகள் நமக்கு நிறைய பலன்களை கொடுக்கும். உங்களை ஃப்ரீயா முடிவுகள் எடுக்க வைக்கும். உங்க வளர்ச்சிக்காக நீங்க அடாப்ட் பண்ணிப்பீங்க. இந்த சேமிப்பு இருந்தா கம்மி காசு வேலையா இருந்தாலும் திருப்தியோட பண்ணலாம். இந்த சேமிப்பு இருந்தா சரியான நேரத்துல இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். நல்ல கரியர் வாய்ப்புகளுக்காக காத்திருந்து யூஸ் பண்ணிக்க முடியும். மோசமான சூழல் வந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த சேமிப்புகள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரி பலனை கொடுக்காது, மறைவா நமக்கு பலனை கொடுக்கும். இப்ப இருக்க மாடர்ன் உலகம் ஹைப்பர் கனெக்டட். உலகம் முழுக்க கனெக்ட் ஆகி இருக்கும். உலகம் முழுக்க எல்லார் கூடயும் போட்டி போடணும். லோக்கலான போட்டி இல்ல. புத்திசாலித்தனத்தை மட்டும் வச்சு நீங்க நீண்ட காலம் வாழ்ந்துட முடியாது. ஸ்கில்ஸ் வேணும், பேச தெரியணும், அடுத்தவங்க இடத்துல இருந்து யோசிக்க தெரியணும். ரொம்ப முக்கியமா எல்லாத்துக்கும் வளைச்சு கொடுக்கணும். எல்லாத்துக்கும் நீங்க வளைச்சு கொடுக்கறப்போ உங்களுக்கு புது திறன்களை கத்துக்கிறதுக்கான நேரம் கிடைக்கும். உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க உங்க பேஷனை கண்டுபிடிக்க முடியும். ஒரு தனித்துவமான ருட்டீனை நீங்க உருவாக்கலாம். வாழ்க்கைனா இப்படிதான் இருக்குங்கிற அசம்ஷனை உருவாக்கலாம். எல்லாத்துக்கும் நீங்க வளைஞ்சு பிளெக்சிபிளா போறப்போ உங்க கரியர், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்துக்கும் இது பயனுள்ளதா இருக்கும். உங்க டைமை நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டா போதும். அதுதான் உங்ககிட்ட இருக்க செம வேல்யூபிளான அசெட். இதை அடையணும்னா நீங்க சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்து சாப்டர் நம்பர் 11. ரீசனபிள் இஸ் கிரேட்டர் தென் ரேஷனல். பினான்ஸை பொறுத்தவரை எல்லாமே ஸ்மூதா போகணும். அதுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இப்படிதான் மக்கள் நினைக்கிறாங்க. காய்ச்சல் வருது, அது நமக்கு வலியையும் தருது. ஆனா அது உண்மையா நமக்கு ஆபத்தை தரல. இன்ஃபெக்ஷனை எதிர்த்தது போராடுது. அதனாலதான் நமக்கு டெம்பரேச்சர் அதிகமாகுது. நம்மளோட அந்த இன்ஃபெக்ஷன் போகணும்னா கொஞ்சம் வலிய பொறுத்துதான் ஆகணும். அப்படிதான் நமக்கு பினான்சியலா முழுமையான வெற்றி கிடைக்கணும்னா கொஞ்சம் கஷ்டங்களை பொறுத்துதான் ஆகணும். மக்கள் வலியை விட ரிலீஃப தான் ரொம்ப விரும்புறாங்க. ஆனா அந்த கொஞ்சம் வலி இருந்தாதான் லாங் டேர்மா சில பலன்கள் கிடைக்கும். ஆனா நமக்கு அந்த வலியே பிடிக்கிறது இல்ல. பினான்சியலா வர பிரச்சனைகளே பிடிக்கிறது இல்ல. ஜூலியஸ் வேக்னர் மலேரியா இன்டியூஸ் பண்ண ஃபீவரை வச்சு சிஃபிலிஸ் அப்படிங்கிற நோயை குணப்படுத்தினாரு. இது செம்ம யோசனையா தான் இருந்தது. ஆனா நிறைய பேர் இதை எதிர்த்தாங்க. ஏன்னா ஒரு நோய்க்கு இன்னொரு காய்ச்சல தூண்டுறாருல. ஆனா இந்த வேலை செம்மைய வெற்றி அடைஞ்சது. ஆபத்தா இருந்தாலும் இப்ப இருக்க சட்டங்களுக்கு முரணா இருந்தாலும் அது வெற்றி அடைஞ்சது. இது எப்படி? தைரியமும் காரணங்களும் தான். காய்ச்சல் பலனுள்ளதுதான். ஆனா இப்ப வர காய்ச்சல் வந்துட்டா, ஆஹா காய்ச்சல் அடிக்குதா, ஜுரம் அதிகமா இருக்கா, உடனே டாக்டர்கிட்ட போங்க, ரொம்ப மோசம், அப்படி இப்படின்னு நெகட்டிவா தான் பேசுறாங்க. தடுப்பூசி போட்டுட்டு வந்தா காய்ச்சல் வரதான் செய்யும். அதுக்காக அந்த காய்ச்சல் கெட்டதா? கண்டிப்பா இல்ல. காய்ச்சல் நமக்கு சில நேரம் நல்லதையும் செய்யும்.
இந்த கஷ்டத்தை பொறுத்துக்கிட்டா காலம் முழுக்க அந்த நோய் நம்மள அண்டாத மாதிரி நம்ம உடம்பு இம்யூனிட்டியை டெவலப் பண்ணிடும். நம்ம பணத்தை சேமிக்கிறப்போ இன்வெஸ்ட் பண்றப்போ ஷார்ட் டேர்மா சில தியாகங்களை செய்ய வேண்டியதா இருக்கும். அப்பதான் லாங் டேர்மா பெரிய பலன் கிடைக்கும். பெரும் பகுத்தறிவோட மட்டும் நம்ம யூஸ் பண்ற பினான்சியல் ஸ்ட்ராட்டஜிஸ் மனுஷங்களோட உணர்ச்சிகள், அவங்க பொறுத்துக்க கூடிய விஷயங்கள் இது எல்லாத்தையும் தவிர்த்துரும். உதாரணத்துக்கு ஸ்ட்ரிக்டா பட்ஜெட் போடுறது, மோசமான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இதெல்லாமே தோல்வியில தான் முடியும். ஏன்னா இது அதிகமான மன அழுத்தத்தை கஷ்டத்தை கொடுக்கும். சோ மக்கள் இதை தவிர்க்க தான் பாப்பாங்க. நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் வெறும் பகுத்தறிவோட மட்டும் இல்லாம நம்மளால அதை தாங்கிக்க முடியுமா, பொறுத்துக்க முடியுமா இதையும் யோசிக்கணும். லாஜிக்கலாவும் இருக்கணும், நம்மளால டாலரேட்டும் பண்ண முடியணும். ரெண்டுக்கும் பேலன்ஸ்டா இருந்தாதான் நமக்கு எளிமையா இருக்கும். நம்ம பகுத்தறிவோட செயல்பட்டா அது வெறும் நம்பர்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணும். ஆனா கொஞ்சம் அர்த்தத்தோட செயல்பட்டா அது நம்ம உணர்ச்சிகள், சொந்த வேலைகள் எல்லாத்தையுமே உள்ளடக்கும். நம்ம கொஞ்சம் நியாயமான யுக்திகளை யோசிக்கிறப்போ அது நம்ம குணங்களுக்கும் பொருந்தும், உணர்ச்சி பூர்வமான தேவைகளையும் பூர்த்தி செய்யும். 1950கள்ல மார்க்கோவிட்ஸ் 50-50 பாண்ட் ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணாரு. ஏன்னா ஃபியூச்சர்ல அப்பவே இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாமோன்னு புலம்பாம இருக்கிறதுக்கு இந்த முடிவு வெறும் பகுத்தறிவோட மட்டும் எடுத்ததில்ல, கொஞ்சம் நியாயமா யோசிச்சு எடுத்தது. உணர்ச்சி பூர்வமா இதுல முழு கமிட்மெண்டோட இருக்க முடியுங்கிற எண்ணத்துல எடுத்தது. எப்படியெல்லாம் நியாயமா ரீசனபிளா நடந்துக்கலாம். லோக்கல் கம்பெனிஸ்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்றது கொஞ்சம் முட்டாள்தனமா தெரியலாம். ஆனா இதனால கிடைக்கிற நல்ல பலன் என்ன தெரியுமா? தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸை நம்புறதுக்கு நம்ம பயப்படவே மாட்டோம், தயங்கவே மாட்டோம். இன்னைக்கு இந்த விலை ஏறுது, இன்னைக்கு இந்த மார்க்கெட் இறங்குதுன்னு பொருளாதார ரீதியா நமக்கு சரியா எதையும் கணிக்க முடியல. மோஸ்டா தப்பா தான் கணிக்கப்படுது. சோ இது நமக்கு உணர்ச்சி பூர்வமா ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கும். சோ எப்படி இருக்குன்னு தெரியாது, அப்ப எப்படி இருக்குன்னு தெரியாததால நம்மள கொஞ்சம் கண்ட்ரோல்லயே வச்சுக்கும். சோ வெறும் பகுத்தறிவு மட்டும் இல்லாம உணர்ச்சி பூர்வமா யோசிச்சு நியாயமான முடிவுகளை நம்ம எடுக்கணும். அடுத்து சாப்டர் நம்பர் 12, சர்ப்ரைஸ். கண்ணை மூடினாலும் திறந்தாலும் சர்ப்ரைஸ்னு நம்மள பயமுறுத்த நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல இந்த பினான்சியல் மார்க்கெட்டும் ஒண்ணு. எப்போ பொருளாதாரம் ஏறும், எப்போ காசு அடி வாங்கும், என்ன நடக்கும்னு நம்மளால கணிக்கவே முடியாது. எல்லாமே சர்ப்ரைஸ் தான். இது வரைக்கும் நமக்கு நடக்காத விஷயங்கள் எல்லா நேரமும் நடந்துட்டே தான் இருக்கும். சோ இப்ப நடக்காதது ஒண்ணு எப்ப வேணாலும் நடந்திருக்கலாம். நமக்கு நடக்காத ஒண்ணு நமக்கு முன்னாடி காலங்கள்ல நடந்திருக்கலாம். வரலாறு எடுத்து பார்த்தாதான் இத பத்தி நமக்கு தெரியும். பொதுவாவே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆளுங்க ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை தப்பா தான் யூஸ் பண்ணுவாங்க. எதிர்காலத்துல வரக்கூடிய அவுட்கம்ஸுக்கான கருவியா அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனா வரலாறு பொறுத்தவரை நிறைய ஆச்சரியமான ஈவென்ட்ஸ் நடந்திருக்கும். அதை வச்சு எக்ஸாக்டா எதிர்காலத்தை கணிக்க முடியாது. நம்ம கண்ணுக்கே தெரியாத பொருளாதாரங்கள் நமக்கு பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். அது நம்ம கடந்த கால பேட்டர்ன்ஸை கூட மாத்தும். கலாச்சார ரீதியா, தலைமுறை ரீதியா, சமூக ரீதியா தொடர்ந்து நடக்கக்கூடிய மாற்றங்கள் இந்த மார்க்கெட்டை மாத்தி வடிவமைக்கும். மனுஷனோட பிஹேவியரையும் மாத்தி வடிவமைக்கும். கடந்த காலத்தை படிக்கிறது, அதை அனுபவிக்கிறதெல்லாம் நமக்கு ஓவர் கான்பிடன்ஸை கொடுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அப்ப கூட மார்க்கெட் கிராஷ் ஆகிருக்கு, நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அதெல்லாம் இப்போ நடக்காதுன்னு என்ன கேரண்டி? இது ஃபியூச்சர்ல நடக்கும் வாய்ப்பு இருக்குதானே? நம்ம எதிர்காலத்துல வர சவால்கள் எல்லாம் சமாளிச்சிடலான்னு இன்வெஸ்டர்ஸ் தப்பு கணக்கு போடுறாங்க. ஒருவேளை கடந்த காலத்துல நடந்த மாதிரி சர்ப்ரைஸா ஏதாச்சும் ஒண்ணு நடந்துட்டா பட்டுன்னு தேவையில்லாத முடிவுகளை எடுக்க கூடாது. சூழ்நிலைகள் எப்படி வேணா மாறலாம், எதை வேணாலும் மாத்தலாம். அதனால இதுதான் கரெக்ட்னு டெசிஷன் எடுக்க கூடாது. எலக்ட்ரான்ஸுக்கு ஃபீலிங்ஸ் இருந்தா பிசிக்ஸ் ஈஸியா இருந்திருக்குமா? எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். சோ நம்மளோட எமோஷன்ஸும் இப்படிதான், கொஞ்சம் ஹேண்டில் பண்ண கஷ்டமானதுதான். அதை சரியா யூஸ் பண்ணி தான் முடிவுகள் எடுக்கணும். உணர்ச்சிகள் இல்லாம முடிவுகள் எடுக்கிறது ஒரு பலனும் தராது. பணத்தை பத்தி மக்கள் தனக்குத்தானே சொல்லிக்கிற கதைகள்லாம் அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறது தான். கிரேட் டிப்ரெஷன், வேர்ல்ட் வார் 2, 9/11 இதெல்லாம் மறக்க முடியாத வரலாற்று சம்பவங்கள். இது பொருளாதாரம், சமூகம்னு எல்லாத்தையும் பயங்கரமா பாதிச்சுது. அதே மாதிரி அடால்ஃப் ஹிட்லர், பில் கேட்ஸ், தாமஸ் ஆல்வா எடிசன் இவங்களுமே வரலாற்றுகள்ல மிக முக்கியமான இடத்தை பிடிச்சவங்க. இதெல்லாமே டெய்லி ஈவென்ட்ஸ் தான். பெரிய தலைகளா இல்லாம சின்ன வால் ஈவென்ட்ஸா தான் இதெல்லாம் நடந்துச்சு. ஆனா இதோட அவுட்கம் செம பெருசா இருந்தது. இந்த டெய்ல் ஈவென்ட்ஸ் எல்லாம் மேலாப்புல பாதிப்பை ஏற்படுத்தாது, காலத்துக்கும் பாதிப்பு கொடுக்கும். உதாரணத்துக்கு 9/11 சம்பவம் வட்டி விலைய கம்மி பண்ணுச்சு. அப்புறம் அதை தொடர்ந்து சில பணம் சம்பந்தப்பட்ட கிரைசிஸ் எல்லாம் வந்தது. ஸ்டூடெண்ட் லோன்ஸ் அதிகமாச்சு. இப்படி பெரிய சம்பவங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சது. ஆனா இதெல்லாம் அந்த மக்கள் எதிர்பார்க்கவே இல்ல. எதிர்பார்க்காத விஷயங்களுக்கு தயாராகவும் இல்ல. இதான் பெஸ்ட், இதான் வர்ஸ்ட்னு மக்கள் ஏதோ ஒன்ன கற்பனை பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா அவங்களுக்கு சர்ப்ரைஸா வேற ஒண்ணு நடக்கும். கடந்த காலத்தை கணக்கில் எடுத்துக்கிட்டு எதிர்காலத்துல வரக்கூடிய ஆபத்துகளுக்கும் நம்ம பிளான் பண்ணி தயாரா இருக்கணும். ஏன்னா வர்ஸ்டான சினாரியோஸ் எல்லாமே திடீர்னு சர்ப்ரைஸா தான் நடக்கும். இந்த குறிப்பிட்ட தவறுகள் எல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கறத இந்த வரலாறுகள் சொல்லி தரல. நம்ம எதையும் சரியா கணிக்க முடியாது. எதிர்பாராத விஷயங்களும் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. இதான் உண்மைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எதிர்பார்க்காத விஷயங்களுக்கும் நம்ம தயாரா இருக்கணும். இப்பவுமே எதிர்காலத்துல மார்க்கெட் எப்படி இருக்கும், பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமா, எதையுமே 100% கணிக்க முடியாது. எந்த பொருளாதாரமும் நிலையானதில்ல, எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். ஸ்டாக்ஸோட வேல்யூ, பப்ளிக் மார்க்கெட்ஸ் எல்லாமே காலப்போக்குல மாறிக்கிட்டே தான் இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரீஸும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். இதனாலதான் பொருளாதாரத்திலயும் அதிக பாதிப்புகள் ஏற்படுது. பெஞ்சமின் கிரஹம் சம புத்திசாலியான இன்வெஸ்டர். அவரோட ஃபார்முலாஸ் எல்லாமே பிராக்டிகலா தான் இருக்கும். மார்க்கெட்ல போட்டி அதிகமாச்சு.
அவரும் தன்னோட பழைய ஃபார்முலாஸ் எல்லாம் தூர போட்டுட்டு புதுசா அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாரு. 1976ல அவர் சாகிறதுக்கு முன்னாடி ஒன்னு எழுதி வச்சுட்டு போனாரு. மார்க்கெட்ல எல்லாம் மாறிட்டே இருக்கிறதால இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எதுக்குமே நிலையான ஒரு யுக்தியே இல்ல, மாறிக்கிட்டே தான் இருக்கும். இன்ஃபர்மேஷனும் மாறிக்கிட்டே தான் இருக்கு, இண்டஸ்ட்ரியோட வடிவமைப்பும் மாறிக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிருப்பாரு. புத்திசாலித்தனமான ஸ்ட்ராட்டஜிஸ் கூட காலப்போக்குல வேலை செய்யாம போகும். காரணம் டெக்னாலஜி, போட்டி, மார்க்கெட்ல நடக்கிற மாற்றங்கள் இதெல்லாம் தான். மனுஷங்களோட பேராசை, பயம், மன அழுத்தம் இதெல்லாம் காலத்துக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு. இண்டஸ்ட்ரீஸ், மார்க்கெட்ஸ் இதெல்லாம் இன்னும் வளர வளர மார்க்கெட் ட்ரெண்ட், வர்த்தகம், யுக்திகள் இதெல்லாமே மாறிடுச்சு. கொஞ்சம் பின்னாடி போய் நீங்க வரலாறு பாருங்க. இப்ப இருக்க காலத்துக்கு ஏத்தபடி அதை அப்படியே அப்ளை பண்ண முடியாது. காலங்கள் மாறினா யுக்திகளும் அதுக்கேத்த மாதிரி மாறிதான் ஆகணும். இப்ப மார்க்கெட் எப்படி இருக்கு, பொருளாதாரம் எந்த நிலையில இருக்கு, இதெல்லாம் புரிஞ்சுகிட்டு வரலாறுகள்ல நடந்த பேட்டர்ன்ஸுக்கு பேலன்ஸ்டா மதிப்பை கொடுத்தாகணும். அடுத்து சாப்டர் நம்பர் 13, ரூம் ஃபார் எரர். தப்புக்கும் நம்ம ஒரு இடம் கொடுக்கணும். வாழ்க்கை, பணம் ரெண்டுமே இப்படிதான்னு குறிப்பிட்டு நடக்கிறது இல்ல, வாய்ப்புகளுக்கு ஏத்த மாதிரி நடக்கிறது தான். பெஸ்டான யுக்திகளே இருந்தாலும் சில நேரம் எதிர்பார்க்காத விஷயங்களும் நடக்கும். சேஃப்டி மார்ஜின் வச்சுக்கணும். ஒரு அமௌண்ட் நமக்குன்னு சேஃப்டிக்காக இருக்கணும். எந்த வருமானமும் இல்லாம மைக்ரோசாஃப்ட் ஒரு வருஷம் ப்ராப்பரா ரன் ஆக தேவையான மொத்த காசையும் பில்கேட்ஸ் ரெடியா வச்சிருப்பாராம். வாரன் பஃபெட் ப்ராஃபிட் தாண்டி நிறைய கேஷ எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுப்பாராம். ஏன்னா அப்பதான் அவருக்கு ஸ்டேபிளாவும் இருக்கும், மன நிம்மதியும் கிடைக்கும். பினான்சியல் அட்வைஸ் இதுதான் நடக்கும் இப்படி கணிச்சு சொல்றது எல்லாமே சும்மாதான், பொய்யான எதிர்பார்ப்புகள். இதுபடி எதுவும் நடக்காது. உதாரணம் சொல்றேன், இந்த வீட்டை ரெனோவேட் பண்ணா 5 லட்சம் ரூபாய் தான் வரும், அதுக்கு மேல வராதுன்னு சொல்லுவாங்க. இந்த கணிப்பை கேட்டுட்டு நம்மளும் ஆரம்பிப்போம். ஆனா அது 15 லட்சத்துக்கு வந்து நிக்கும். என்ன கான்பிடன்ஸ்ல நம்ம வேலையில இறங்கணும் அப்படின்னே நமக்கு புரிய மாட்டேங்குது. பல வழியில சிறந்த வருமானங்கள் வர்ற மாதிரி பினான்சியல் ஸ்ட்ராட்டஜிய நம்ம உருவாக்கி வச்சுக்கணும். ஆனா இதனால மொத்த நிலையும் குலைஞ்சு போயிடக்கூடாது. அப்பப்ப சேஃப்டிக்கு நிறைய காசை கையில கொத்த வச்சுக்கணும். ரிஸ்க் கம்மியா இருக்க இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். அப்பதான் பணம் இல்லாம போனாலும் நம்மளால சர்வைவ் பண்ண முடியும். தப்பு நடக்கும் தான், பிரச்சனை வரும் தான். சோ அதுக்குன்னு ஒரு ரூம் ஒதுக்கிக்கணும். மார்க்கெட் சரிஞ்சா, பணம் ரீதியா பிரச்சனை வந்தா அது பணத்தை மட்டும் பாதிக்காது, நம்ம உணர்ச்சிகளையும் பாதிக்கும். பல தோல்விகள் அடைஞ்சு போங்கடா எனக்கு வேண்டாண்டான்னு கிவ் அப் பண்ற இன்வெஸ்டர்ஸோட மனநிலை எப்படி இருக்கும்? மொத்தமா உடைஞ்சிட மாட்டாங்க. ஈவன் அவங்க கிட்ட காசு நிலையா இருந்தாலுமே இத்தனை தோல்விக்கு அப்புறம் அவங்க மனசு நிம்மதியா இருக்குமா? சோ கஷ்டமான நேரங்கள்ல பணம் ரீதியா மட்டும் இல்லாம உணர்ச்சி ரீதியாவும் தயாராகிக்கணும். இப்போ ஸ்டாக்ல நல்ல காசு கிடைக்கலாம், ஆனா ஃபியூச்சர்ல கம்மியான லாபம் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ புத்திசாலியா இருந்தா மேபி எதிர்காலத்துல ஸ்டாக் அடி வாங்கலாம் அப்படிங்கறத புரிஞ்சு முன்னாடியே ஒரு அமௌண்ட் சேமிச்சுக்கணும். சில மக்கள் அதிக ரிஸ்க் எடுப்பாங்க, அவங்களுக்கு ஏத்த மாதிரிதான் எல்லாம் இருக்கும்னு நினைச்சுப்பாங்க. ஆனா தோல்விதான் கிடைக்கும்ங்கறத பத்தி முன்னாடியே யோசிக்க மாட்டாங்க. இது ரொம்ப மோசமானது. ஏன்னா சின்ன ரிஸ்க்குமே பெரிய இழப்ப கொடுக்கும். ரிஸ்க் எடுக்கிறப்போ நல்லா யோசிச்சுதான் எடுக்கணும். இந்த ரிஸ்க் சில நேரம் பெரிய வாய்ப்புகளும் கொடுக்கும் தான், ஆனா கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். வாழ்க்கை எப்பவுமே எதிர்பார்க்காத சவால்கள்ல தான் நம்ம மேல தூக்கி எறியும். எல்லாத்துக்கும் நம்ம தயாரா இருக்க முடியாது. சில நேரம் நம்ம முன்னாடியே கவனிக்காத விஷயங்களால நமக்கு தோல்வி கிடைக்கலாம் தான். வேர்ல்டு வார் 2ல ஜெர்மன் டேங்க்ஸ் எல்லாம் பிரச்சனை பண்ணுச்சு. ஏன்னா எலிங்கெல்லாம் அந்த எலக்ட்ரிக் வயரை கடிச்சு போட்டுருச்சு. இதை முன்னாடியே கவனிக்காததால் தான் இந்த டேங்க்ஸ் எல்லாம் வேலை செய்யாம போயிடுச்சு. இந்த ரிஸ்க் எல்லாம் அவங்க முன்னாடியே யோசிச்சிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சில இயற்கை பேரிடர்கள், எதிர்பார்க்காத சம்பவங்கள் இதெல்லாம் நம்ம சர்வைவலையே பயமுறுத்திரும். அப்படிதான் பணம் ரீதியா நம்ம நிறைய விஷயங்களை முன்னாடியே கவனிச்சு எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு எதிர்பார்க்காத விஷயங்களுக்குமே தயாரா இருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு பிளான போட்டு அதை ஃபாலோ பண்ணாம எல்லாத்தையும் முன்னாடியே யோசிச்சு தயாரா இருந்து செயல்படணும். எந்த பிளானுமே பெர்ஃபெக்ட் ஆனது கிடையாது. இந்த வாழ்க்கையே நிலை இல்லாததுதான். இங்க முக்கியமான பகுதி என்ன தெரியுமா? வழி மாறி போகக்கூடிய விஷயங்களுக்கும் நம்ம முன்னாடியே தயாரா இருக்கணும். அதாவது திடீர் செலவுகளுக்கும் நம்மகிட்ட காசு இருக்கணும். வெறும் ஒரே வருமானத்தை மட்டுமே சார்ந்து இல்லாம சேமிப்பையும் சார்ந்து இருக்கணும். பேக்கப் பிளான எப்பவுமே ரெடியா வச்சுக்கோங்க. சிம்பிளா சொல்லணும்னா தப்புங்க நடக்கும், ஆபத்துகள் வரும், எல்லாத்துக்கும் நீங்க தயாரா இருங்க. அதுக்கும் ஒரு ரூம் கொடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து சாப்டர் நம்பர் 14, யூல் சேஞ்ச். சின்ன வயசுல நான் டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிருப்போம். ஆனா காலப்போக்குல இந்த ஆசைகள் எல்லாம் மாறி இருக்கும். கரெக்டா? எல்லா இலக்குகளும் இப்படிதான் காலப்போக்குல அவங்களே எதிர்பார்க்காத திருப்பு முனையோட மாறிக்கிட்டே இருக்கும். ஆத்தரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்தா வந்தாரு. ஆனா ரொம்ப கடுமையா உழைச்சுதான் டாக்டர் ஆனாரு. அவருக்கு வந்த எதிர்ப்புகளையும் தாண்டி அவரோட கனவு அடைஞ்சாரு. கஷ்டப்பட்டு டாக்டர் ஆன அவருக்கு அவரோட கரியர் சம மன அழுத்தம் நிறைஞ்சதா இருந்தது. ஏதோ ஒரு முழுமை இல்லாத மாதிரி இருந்தது. நினைச்சது மாதிரி டாக்டர் ஆன அவருக்கு எந்த சந்தோஷமும் இல்ல, திருப்தியும் இல்ல. இத்தனை வருஷம் கடுமையா உழைச்சும் ஏன் திருப்தி இல்ல? நேச்சுரலா அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க செய்யல, ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. சில நேரம் நம்ம நினைச்ச மாதிரி வெற்றி அடைஞ்சாலுமே அது நமக்கு சந்தோஷத்தை, திருப்திய தரவே செய்யாது. இதெல்லாம் நான் எதிர்காலத்துல பண்ணணும்னு மக்கள் நிறைய கற்பனைகளை செய்யறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதே இல்ல. ஒரு சின்ன குழந்தை நான் டிராக்டர் டிரைவர் ஆகணும்னு கனவு காணுதுன்னு வச்சுப்போம். ஆனா லேட்டரா அது கௌரவத்துக்காக லாயர் ஆயிடுச்சு. நிறைய காசும் வருது. இவ்ளோ காசு சம்பாதிச்சோம் அதுக்கு 100% நிம்மதி இருக்குமான்னு கேட்டா இல்ல. காரணம் என்னன்னா தாக்கு பிடிச்சத தியாகம் பண்ணி
ஈகோக்காக வேற ஒண்ணு படிச்சிருக்கு. சோ எதிர்காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம ஆசைகளை நம்ம வளைச்சு கொடுக்கறோம். இதெல்லாம் லாங் டேர்மா மன அழுத்தத்தை தான் கொடுக்கும். ஒவ்வொரு ரியாலிட்டியும் எதிர்கொள்றப்போ மக்கள் தங்களோட இலக்குகளை மாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க கரியர் மாறும், அவங்க ஃபேமிலி முடிவுகள் மாறும். இதெல்லாமே வேற வழியில அவங்க எதிர்காலத்தை சிந்திக்க வைக்கும். ஈவன் அவங்க முன்னாடி வாழ்க்கையில தேவையான இலக்குகளே செட் பண்ணி இருந்தாலும் அவங்க காலங்களுக்கு ஏத்த மாதிரி இலக்குகள் மாற ஆரம்பிக்கும். சோ வாழ்க்கையில ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்கு. சில நேரம் நம்ம கற்பனை பண்ற எதுவுமே நடக்காது. இங்க வெறும் 27% மக்கள் தான் நினைச்சபடி வேலைக்கு போயிருக்காங்க. மத்தவங்க எல்லாம் கௌரவம், கிடைச்ச வேலை இப்படிதான் வாழ்ந்திருக்காங்க. வாழ்க்கை எப்பவுமே பிளான் படி அமையாது, அப்பப்போ மாறிக்கிட்டே தான் இருக்கும். எதிர்பார்க்காத திருப்பங்கள் வரும். லாங் டேர்மா நம்ம பினான்சியல் பிளானிங் பண்ணிடணும், அதுதான் அவசியமானது. ஆனா இத பண்ண கஷ்டம்தான். காரணம், எதிர்பார்க்காத திருப்பங்கள் நடக்கும், ஆசைகள் மாறும். எதிர்காலத்துல நமக்கு என்ன வேணும்னு நமக்கே தெரியாது. சோ சரியான முடிவை நம்மளால எடுக்க முடியாது. நம்ம கடந்த காலத்தை யோசிச்சு பாருங்க. இப்படியா இருந்தோம், இப்ப இருக்க நமக்கும் முன்னாடி இருந்த நமக்கும் எவ்வளவு வித்தியாசம். செக் பண்ணி பாருங்க. மாற்றங்களுக்கு நம்ம அடாப்ட் ஆகிடுறோம். இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஏண்டா இந்த முடிவு எடுத்தோன்னு ஃபீல் பண்ணுவோம். இப்போ ஒரு டாட்டூவை போட்டுட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் ஏண்டா இதை போட்டோம், ரிமூவே பண்ணிடலாமான்னு தோணும். சின்ன வயசுலயே காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு லேட்டா டிவோர்ஸும் பண்ணுவாங்க. சோ நம்ம ஆசைகள், இலக்குகள் இதெல்லாம் தண்ணி மாதிரி. அது காலங்கள் போக போக எப்படி மாறும்னு நம்மளால கேரண்டியே கொடுக்க முடியாது. லாங் டேர்மா ஒரு விஷயத்துல கமிட் ஆகி இருக்கணும். வாரன் பஃபெட், ரொனால்ட் ரீட் இவங்கெல்லாம் நீண்ட காலம் பிளான்ல கமிட் ஆகி இருந்தாங்க, இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனாலதான் அவங்க கிட்ட இருந்த மொத்த காசும் அதிகமாச்சு. அவங்க காலங்களும் ஒரே மாதிரி இல்ல, மாறிட்டே தான் இருந்தது. கொஞ்சம் வருமானத்துல நிறைவா வாழற மக்கள் ஒரு பக்கம், ஆடம்பர வாழ்க்கைக்காக கடுமையா உழைச்சு ஏண்டா டைமை வேஸ்ட் பண்ணோன்னு பின்னாடி வருத்தப்படுற மக்கள் மறுபக்கம். இது ரெண்டுலயுமே ரிஸ்க் இருக்கு. கொஞ்சமா வருமானம் வந்துட்டு வருமானத்திலே வாழ்ந்துடவும் முடியாது, ஆடம்பரத்துக்காக செலவு செய்யவும் முடியாது, எதிர்காலத்துக்கு தயாரா இல்லாம இருக்கவும் முடியாது, நான் ஸ்டாப்பா வேலை பார்த்து அதிகமா செலவு பண்ணவும் முடியாது. இது ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு பேலன்ஸை நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். பினான்சியலா நம்ம பிளான் பண்றப்போ ரொம்ப கம்மியான வருமானம், அதிகமான செலவு இது ரெண்டையுமே தவிர்த்துக்க பார்க்கணும். இது ரெண்டுமே ஆரம்பத்துல பார்க்க நல்லா தான் இருக்கும், ஆனா காலங்கள் போக போக இதனால கெட்ட பாதிப்புகள் தான் கிடைக்கும். காம்பவுண்டிங் செம்ம சக்சஸ் கொடுக்கும். பணம், கரியர், ரிலேஷன்ஷிப் இதனாலும் சரி. இந்த காம்பவுண்டிங் வளர்ச்சிக்காக மட்டும் உதவும். வாழ்க்கையோட ஒவ்வொரு நிலையிலயும் நம்ம பேலன்ஸ்டா இருக்கணும். இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டு ஐயோ ஏண்டா இந்த முடிவு எடுத்தோன்னு நாளைக்கு தலையில அடிச்சுக்க கூடாது. லாங் டேர்ம் பிளான வச்ச அதுல நம்ம சொந்த ஆசைகள்ல நேரம் செலவு செய்யணும். சேமிப்பு, ஃப்ரீயான நேரம், குடும்பத்துக்கான நேரம் எல்லாத்துலயுமே பேலன்ஸ்டா இருக்கணும். இது ரெண்டுலயுமே மோசமா இருக்க கூடாது, இல்லனா லைஃப் ஃபுல்லா வருத்தம் தான் படணும். வேலை, குடும்பம், வாழ, ரெஸ்ட் எல்லாத்தையும் சரியா பேலன்ஸ் பண்ணணும். நம்ம மைண்டோட மாற்றங்கள் மக்கள் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிப்பாங்க. அவங்களோட இலக்குகளும் ஆசைகளும் சேர்ந்தே மாறும். சில மக்கள் அப்படியே ஸ்டக் ஆயிடுவாங்க. ஏன்னா ரொம்ப சின்ன வயசுலயே என் வாழ்க்கை இப்படிதான் இருக்க போகுதுன்னு முடிவு எடுத்துட்டு குழம்பி போய் உட்கார்ந்துருப்பாங்க. நம்ம கடந்த காலத்துல வேற மாதிரி இருந்திருப்போம், மொத்தமா வித்தியாசமான ஆளா இருந்திருப்போம். அப்ப நம்ம எடுத்த முடிவுகள், நம்மளோட பினான்சியல் கோல்ஸ் இதெல்லாம் இப்ப மாறி இருக்கும். அதே பிடிவாதமா பிடிச்சு தொங்கிட்டு நிக்காம காலங்களுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கணும். பழைய அவுடேட்டட் பிளான்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு பிரயோஜனமான விஷயங்களை செய்யணும். நமக்குள்ள நடந்த மாற்றங்களை ஏத்துக்கிட்டு மூவ் ஆன் ஆகி போகணும். இந்த மாற்றம் உடனே நடக்குதுன்னா எதிர்காலத்துல எது உண்மையா அவசியம்னு நம்ம பட்டுன்னு புரிஞ்சுக்க முடியும். சேமிப்பு, முதலீடு, கரியர் வளர்ச்சி எதுனாலும் சரி, நீங்க சரியான முடிவுகளை எடுக்கணும். காலங்களுக்கு ஏத்தபடி அடாப்ட் ஆகி முன்னேறி போகணும். அப்பதான் லாங் டேர்மா உங்களுக்கு பலன் கிடைக்கும், வெற்றியும் கிடைக்கும். அடுத்து சாப்டர் நம்பர் 15, நத்திங்ஸ் ஃப்ரீ. இங்க எதுவுமே ஃப்ரீ இல்ல, எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட், தலைமைத்துவம் எதுவா இருந்தாலும் எல்லாத்துக்குமே விலை இருக்கு. 2004ல ஜெனரல் எலக்ட்ரிக் மிகப்பெரிய கார்ப்பரேட் ஜெயண்டா இருந்தது. ஆனா 2008க்கு அப்புறமா பணம் ரீதியான சில பிரச்சனைகள்னால நிறைய இழப்புகளை சந்திச்சது. அதோட சிஇஓ ஜெஃப் இமெல்ட் நிறைய விமர்சனங்களை சந்திச்சாரு. ஏன்னா இவ்ளோ மோசமான முடிவு எடுத்திருக்கா அப்படியெல்லாம் பேசினாங்க. உடனே இமெல்ட்டோட பதில் என்ன தெரியுமா? நீங்க அந்த வேலையை செய்யாத வரைக்கும் எல்லா வேலையும் பார்க்க ஈஸியா தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னாரு. சோ வாழ்க்கையில சவால்கள் எல்லாம் வரதான் செய்யும். நம்ம வெளியில இருந்து பாக்குறப்போ இதெல்லாம் என்ன சப்ப மேட்ரு அப்படின்னு நினைப்போம். ஆனா உண்மையாவே அதுல இருந்து பார்த்தாதான் கஷ்டம் புரியும். தலைவர்கள் எல்லாம் எதிர்பார்க்காத தருணங்களுக்கும் தயாரா தான் இருக்கணும். அவங்க எடுக்கிற முடிவுகள் பலனுள்ளதா அமையணும். தலைமைத்துவத்துக்கும் ஒரு விலை இருக்கு. பப்ளிக்க பாக்கணும், பல பிரஷர் இருக்கும். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த தலைமை பதவிக்குள்ள போகணும். ஒரு பேப்பர் எடுத்து கையெழுத்து போட்டா போதும். லாங் டேர்மா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். உங்க பணம் அதிகமாயிட்டே போகும், வளர்ந்துகிட்டே போகும். இப்படி ஈஸியா நினைக்கலாம், ஆனா ரியாலிட்டி செம்ம கஷ்டம். இங்க விலை உணர்ச்சி பூர்வமானது. விலைகள் மாறிக்கிட்டே இருக்கும். எங்க மார்க்கெட் அடி வாங்கிருமோ அப்படிங்கிற பயம் இருக்கும். பிரச்சனை அப்போ சம சந்தேகங்கள் வரும். முடிவுகள் எடுக்க பயங்கரமா யோசிப்போம். இந்த மார்க்கெட் தான் இருக்கும்னு நம்மளால பெர்ஃபெக்ட்டா கணிக்கவே முடியாது. இங்க சக்சஸ் என்ன தெரியுமா? லாங் டேர்மா முதலீட்டுல இருக்கிறது தான். உங்களோட ஸ்டாக்ஸ நீண்ட காலத்துக்கு ஹோல்டு பண்ணி வைக்கிறப்போ அந்த ஸ்டாக் வளர்ந்து உங்களுக்கு பலன் கொடுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. லாங் டேர்மா கிடைக்கிற பலன்கள் அவசியமானது. ஆனா ஷார்ட் டேர்மா வர லாஸஸையும் நம்மளால தவிர்க்க முடியாது. எல்லாத்துக்குமே விலை இருக்கு. ஆனா இதான் விலைன்னு இல்ல. எல்லா சவால்களையும் ஏத்துக்க கூடிய நிலைக்கு வந்தாதான்
இதுல வெற்றி கிடைக்கும். பே பண்ண ரெடியா இருங்க. ஏன்னா சில நேரம் நம்ம எடுக்கக்கூடிய மோசமான முடிவுகளால, நம்மளோட மோசமான தலைமைத்துவத்தினால நம்ம மோசமான விளைவுகளையும் சந்திக்க வேண்டி வரலாம். அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைச்சா அதிக விலை தான் இருக்கு. 2002ல இருந்து 2018க்குள்ள நெட்ஃபிளிக்ஸ் ஸ்டாக்கோட விலை 35,000% உயர்ந்திருக்கு. ஆனா வர்த்தக டைம்ல மட்டுமே 94% கிட்ட செலவுகள் செஞ்சிருக்கு. அதிகமா ரிவார்டு கிடைக்குதுன்னா அதோட நிலையற்ற தன்மையும் அதிகமா இருக்குன்னு தான் அர்த்தம். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அதிக விலைக்கு தான் வித்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்களோட பொறுமைய நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. ஒரு கார் வாங்குற மாதிரி தான் இன்வெஸ்டர்ஸுக்கும் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். காசை கட்டணும், அதிக ரிட்டர்ன்ஸ் வர அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் ஏத்துக்கணும், கம்மியான ரிட்டர்ன் வருது ஆனா நிலையான இன்வெஸ்ட்மெண்டா இருக்குன்னா அதை ஓகே பண்ணிக்கணும். மார்க்கெட்டோட டைமிங், அடிக்கடி பண்ற வர்த்தகம் இதெல்லாம் பயன்படுத்தி நிலையற்ற தன்மையை உள்ள நுழைய விடாம அதிக ரிட்டர்ன்ஸ் எடுக்க பாருங்க. ஆனா மார்க்கெட்டோட இந்த நிலையற்ற தன்மையை நம்ம தவிர்க்க முடியாதான். ரிசர்ச் படி டாக்டிக்கல் ஃபண்ட்ஸ் மூலமா நம்ம இந்த நிலையற்ற தன்மையை தவிர்த்துக்கலான்னு சொல்றாங்க. ஆனாலும் சிக்கல் இருக்கு. மார்க்கெட் பிரைஸ பொறுத்துதான் ரிட்டர்னும் இருக்கும். இந்த நிலையற்ற தன்மையை அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி செயல்பட்டாதான் தொடர்ந்து லாபம் வரும். ஜாக் வெல்ச், ஜியோட சிஇஓ, தொடர்ந்து நம்பர்ஸ் வச்சு சம்பாத்தியத்தை கணக்கு பார்த்தாரு. எதிர்காலத்துல எப்படியெல்லாம் நமக்கு லாபம் இருக்கும்னு பாத்துக்கிட்டே இருந்தாரு. இது இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ஸ்மூதா இருக்க மாதிரி ஒரு மாயையை கொடுத்துச்சு. ஓகே, அப்ப பிளான் படிதான் போகுது, வளர்ச்சியை கணிக்க முடியுது அப்படின்னு நம்புனாங்க. வெல்ச்சோட கணக்குப்படி இந்த நிலையற்ற தன்மைய மேனேஜ் பண்ணி நல்லா தான் சம்பாதிச்சாங்க. ஆனா ஒன்ஸ் வெல்ச் போனதுக்கு அப்புறம் பில் எல்லாமே டியூக்கு போச்சு. சரியான பயிற்சி இல்லாததுனால ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய இழப்பு. அவங்க எல்லாம் இந்த நிலையற்ற தன்மைய மறைமுகமா தவிர்க்க ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் இந்த மாதிரி பிரச்சனையில சிக்கிக்கிட்டாங்க. நம்ம லாபம் அடையணும்னாலும் அதுக்கான விலைய கொடுத்துதான் ஆகணும். அது தர்றது இழப்பா இருந்தாலும் அதை வாங்கிதான் ஆகணும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு நீண்ட காலம் இன்வெஸ்ட் பண்ணி காம்பவுண்டிங்க வேலை செய்ய விட்டா அது மேஜிக் மாதிரி வேலை செய்யும். இந்த வாலட்டிலிட்டி ஃபீ மாதிரி தான் தெரியும், ஆனா அதோட பலன் அதிகம். அதுதான் நிறைய ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். சோ லாங் டர்மா ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்லயே நிலையா இருக்க பாக்கணும். அடுத்து சாப்டர் நம்பர் 16, யூ அண்ட் மீ. பினான்சியல் பபுள்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திடீர்னு ஒரு ஆசெட்டோட விலை செம்ம அதிகமாகும். அது நிலையாவே நிக்க முடியாத உயரத்துக்கு போகும். அங்க அதோட விலை குறையும், பர்ஸ்ட் ஆகும். இதான் பினான்சியல் பபுள்னு சொல்லுவாங்க. இது ஏன் நடக்குது? பேராசைப்படுறதுதான் இதுக்கு காரணம்னு சொல்றாங்க. ஆனா பிரச்சனை பேராசை இல்ல. மக்கள் அந்த நொடியில எது தங்களுக்கு சரியா படுதோ, லாஜிக்கலா படுதோ அந்த முடிவுகளை தான் எடுப்பாங்க. அந்த முடிவுகள் பைத்தியக்காரத்தனமா இருந்தாலும் சரி, இந்த நொடி எது சரின்னு படுதோ அந்த முடிவை தான் எடுப்பேன். சோ இங்க பேராசைக்கெல்லாம் வேலை இல்ல. பபுள்ஸ்ல தெளிவு இருக்காது. அதுல இருந்து நமக்கு எந்த பாடங்களும் கிடைக்காது. இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வெவ்வேறு இலக்குகள்ல வெவ்வேறு நேரங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது அவங்களோட ஆசெட்டுக்கு மிக உயர்ந்த விலையும் கொடுக்கும். உதாரணத்துக்கு லாங் டேர்மா இன்வெஸ்ட் பண்ற மக்கள் 30 வருஷம் வளர்ச்சிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுவாங்க. ஆனா ஷார்ட் டேர்மா பண்றவங்க பட்டுன்னு விலை உயரும், காசை பார்க்கணும்னு நினைப்பாங்க. எங்க தெரியுமா இந்த பபுள்ஸ் ஆரம்பிக்கும்? ஷார்ட் டேர்ம்லயே நிறைய காசு பார்க்க நினைக்கிறப்போ விலை ஏறணுங்கிற பிரஷர் இருக்கப்பதான் இது நடக்கும். இதுதான் நிறைய ட்ரேடர்ஸையும் இருக்கும், லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ கூட. இதுக்குள்ள மாட்டிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தேவையில்லாம நிறைய காசை கட்டிடுவாங்க ஆசெட்ஸுக்கு. நம்ம எப்பவுமே அடுத்தவங்க கேம் ஆடக்கூடாது. பொதுவாவே இன்வெஸ்டர்ஸ் என்னதான் இதுன்னே தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம அடுத்தவங்க கிட்ட இருந்து விஷயங்களை காதால வாங்கிப்பாங்க, யோசிக்க மாட்டாங்க பெருசா. சோ மக்கள் சமூக ரீதியா இன்ஃபுளுன்ஸ் ஆகலாம். தனக்குன்னு தனியா இலக்குகளை வைக்காம அவங்க மத்தவங்களோட செலவு பழக்கங்கள், முதலீட்டு யுக்திகள் இதெல்லாம் கூட காப்பி பண்ணலாம். சோ இன்வெஸ்டர்ஸ் என்ன கத்துக்கணும்னா, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான யுக்தி என்ன? லாங் டேர்மா, பேசிவா, உலக பொருளாதார வளர்ச்சியோட ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கா? இப்படிப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். உங்க யுக்திகளுக்கு ஒத்து வராத ட்ரெண்ட் எல்லாம் தவிர்க்கணும். பபுள்ஸ் எங்க வரும், நிலையற்ற தன்மை எங்க உருவாகும், இப்படி எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கணும். அடுத்து சாப்டர் நம்பர் 17, தி செடக்ஷன் ஆஃப் பெசிமிசம். எல்லாத்துலயுமே பாசிட்டிவ் மட்டும் இருக்காது, நெகட்டிவ் விஷயங்களும் கொஞ்சம் வேலையை காட்டும். மோஸ்டா நமக்கு பாசிட்டிவ் விஷயங்களை விட நெகட்டிவ் விஷயங்கள் தான் அதிகமா இருக்கும். அதுக்குதான் ஈர்ப்பும் அதிகம். நெகட்டிவ் நியூஸை தான் எல்லாம் வேகமா பாப்பாங்க. ஏன்னா மக்கள் இயற்கையாவே வார்னிங்ஸ், ரிஸ்க் இதுக்கெல்லாம் பதில் கொடுக்கறவங்க. அதுக்குன்னு பாசிட்டிவான நம்பிக்கைகள் எல்லாம் கண்மூடித்தனமானதுன்னு இல்ல. இது கொஞ்சம் நியாயமான எதிர்பார்ப்பு தான். மக்கள் இந்த உலகத்தை நாளுக்கு நாள் பெட்டராக்க நினைக்கிறாங்க, அதுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. சோ பாசிட்டிவான எண்ணம் இங்க பலன் தான் கொடுக்குது. என்ன ஆபத்துகள் வரும், பொருளாதாரம் அடிபடுமா, மார்க்கெட் கிராஷ் ஆயிருமா, இந்த மாதிரி ஆபத்துகளை பத்தி யோசிக்கிறப்பவும் கணிக்கிறப்பவும் நம்ம கொஞ்சம் சேஃபா இருந்துக்க முடியும். நெகட்டிவான விஷயம் கெட்ட நியூஸை தான் கொடுக்கும். நல்ல நியூஸ் விட இந்த கெட்ட நியூஸ் தான் ரொம்ப அர்ஜென்ட்டாவும் இருக்கும். மக்கள் ரிஸ்கையும் தோல்வியும் தான் அதிகமா பாப்பாங்க. அது அவங்களுக்கு ஏதோ ஒரு ஞானத்தை கொடுக்கறதா நினைப்பாங்க. தப்பு இல்ல, அதோட ஆட்டத்தையும் புரிஞ்சுக்கிறது நல்லதுதான். முதலீட்டை பொறுத்தவரை இந்த நெகட்டிவான கணிப்புகள் அதிகமா ஈர்க்கப்படும். ஏன்னா லாங் டேர்மா இன்வெஸ்ட் பண்றோம், ஆபத்து இருக்கா, திடீர்னு அடி வாங்கிருமா, இப்படி நெகட்டிவா நல்லாவே யோசிக்க தோணும். 99% ப்ராஃபிட் வரும்னாலும் அந்த 1% லாஸ், அந்த நெகட்டிவ் விஷயத்தை தான் நமக்கு யோசிக்க தோணும். காரணம் நம்மளோட மைண்ட் செட் தான். சேஃபா இருந்துக்க நம்ம மைண்ட் யோசிக்குது. நம்மளோட சொந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தெளிவா யோசிச்சுதான் முடிவு பண்ணணும். பாசிட்டிவிட்டியை தாண்டி நெகட்டிவிட்டி இருந்தா வெறும் ஆபத்துகளை தான் பார்க்க தோணும். இது ஒரு வகையில சேஃப்னாலும் அவசியம்னாலும்
அளவுக்கு மீறி போயிடக்கூடாது. பணம் சம்பந்தப்பட்ட கெட்ட செய்தி கண்டிப்பா நம்மள ரொம்ப பாதிக்கும். மனசளவுல நல்லாவே பாதிச்சிரும். வளர்ச்சியும் ப்ராக்ரஸும் நீண்ட காலத்துக்கு நடக்கும், காம்பவுண்டிங் ஆகும். ஆனா அழிவுங்கிறது பட்டுன்னு நடந்துரும். அந்த அழிவை தான் எல்லாமே வேகமா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நம்ம கம்மியா எதிர்பார்க்கறப்போ நன்றி உணர்வு அதிகமாகும். சோ என்னதான் நெகட்டிவிட்டி எல்லாரையும் ஈர்த்தாலும் பாசிட்டிவிட்டி கொடுக்கற பலனே வேற. அடுத்து சாப்டர் நம்பர் 18, when you'll believe anything. 2007ல இருந்து 2009 வரை ஒரு ஏலியன் நம்ம பூமியை நோட்டம் விட்டுருந்தா அது சின்னதான ஒரு தோற்ற மாற்றத்தை தான் பார்த்திருக்கும். ஆனா பொருளாதார ரீதியா பெரிய மாற்றத்தை பார்த்திருக்கும். இதுக்கு அடிப்படை காரணம் நம்மளோட பொருளாதார நிலையின்மைதான். பாக்குறப்ப நல்லா தெரியும், ஆனா உள்ள நல்லா உத்து பார்த்தாதான் பிரச்சனை புரியும். மக்கள் எதை உண்மைன்னு நினைக்கிறாங்களோ அதை தான் நம்புவாங்க. ஈவன் அதோட ஆதாரங்கள் பலவீனமா இருந்தாலுமே அதை தான் நம்புவாங்க. உதாரணத்துக்கு முதலாம் உலக போருக்கு அப்புறம் ஒரு அமைதி நிலவுச்சு. இந்த அமைதி தான் நீண்ட காலத்துக்கு வரும்னு நம்பிக்கை வந்தது. அந்த போர் முழுசா முடிஞ்சதுதான். ஆனா வரலாறு படி பார்த்தா போர் முடிவடையல. ஸ்டேக்ஸ் அதிகமா இருந்தா தகவல்கள் லிமிட்டடா தான் இருக்கும். மக்கள் எப்பவுமே சிம்பிளான எமோஷனலான கதையை தான் விரும்புவாங்க. ஏற்கனவே முடிஞ்சு போன நோயோட கதை, எப்படி அதை சரி பண்ணாங்க அப்படிங்கிற கதை, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி பண்ணாங்கன்னு ரொம்ப பழைய கதையை தான் ஈர்ப்பா பாப்பாங்க. ஆனா இப்ப இருக்க காலத்துக்கு இப்ப இருக்க கதை தானே செட் ஆகும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நம்ம இப்ப பாக்குறோமே, அது உண்மைதானா? ரியாலிட்டி என்ன? காலங்கள் போக போக இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மி தான் ஆகுமா? $1 பில்லியன் முதலீடு பண்றாங்க. ஏன்னா மக்கள் நானும் அடுத்த வாரன் பஃபெட்டாவை நினைக்கிறதால நம்புறதால. நம்மளா உருவாக்கக்கூடிய இந்த கதைங்க நம்ம மைண்ட மொத்தமா மாத்திருது. ஒரு சின்ன குழந்தைகிட்ட கதை சொன்னா அது எப்படி பாக்குமோ, இந்த உலகத்தை அதே மாதிரிதான் நாமளும் பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த கதைகளை தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். வரலாற பார்த்து அதை கண்ணை மூடி நம்பிடக்கூடாது. ஒருதலைபட்சமா நம்ம முடிவுகள் எடுத்துடக்கூடாது. முடிவெடுக்கிறப்போ கவனமா இருக்கணும். எதுக்குமே ஒருதலைபட்சமா இருக்கக்கூடாது. இதுதான் நடக்க போகுதுன்னு கண்மூடித்தனமா எதையுமே கணிக்கவும் கூடாது. அடுத்ததா சாப்டர் நம்பர் 19, ஆல் டுகெதர் நவ். நீங்க இவ்வளவு நேரம் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, அதுக்கு முதல்ல என்னோட வாழ்த்துக்கள். எப்படி பினான்சியலா முடிவுகள் எடுக்கலான்னு முக்கியமான பாடங்களை இப்ப கத்துக்கலாமா? மெடிசன் மாதிரி தான். எப்படி ஒரு பேஷண்ட்டுக்கான நோய்க்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்போமோ அதே மாதிரி பினான்சியல் அட்வைஸும் தனிப்பட்ட நபரோட தேவைகள், இலக்குகள், எவ்வளவு ரிஸ்க் தாங்கிக்க முடியும், இதன் அடிப்படையில தான் இருக்கணும். ஒரே சைஸ் எல்லாத்துக்கும் ஃபிட் ஆகாது. ஒரே தீர்வு எல்லாத்துக்கும் பொருந்தாது. சோ பணிவோட இரக்கத்தோட செயல்படணும். லக்கு ரிஸ்க் ரெண்டையுமே நம்பணும். முடிஞ்ச அளவு ஈகோவை கட்டுப்படுத்திக்கங்க. எவ்வளவு சேமிக்க முடியுமோ சேமிங்க. அடுத்தவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்காக செலவு பண்ணாதீங்க. நீங்க நைட்டு நிம்மதியா தூங்குற மாதிரி பினான்சியல் ஸ்ட்ராட்டஜிஸ வளர்த்துக்கங்க. அதிகமான ரிட்டர்ன்ஸ் எனக்கு வேணும்னு மட்டும் நினைக்காம நிம்மதியான வாழ்க்கை வேணும்னு அதுக்கேத்த பினான்சஸ கட்டமைச்சுக்கங்க. ஷார்ட் டேர்மா இன்வெஸ்ட் பண்ணி உடனே பலனை அடைய நினைக்காம லாங் டேர்மா இன்வெஸ்ட் பண்ணுங்க. தோல்விகள் வந்தா ஏத்துக்கங்க. சில நல்ல பழக்கங்கள் கிடைச்சா கெட்ட பழக்கங்கள் தூர போயிடும். மொத்தமா பெர்ஃபார்மன்ஸ கணக்கு போடணும். தனித்தனியா என்ன லாசஸ் வந்ததுன்னு பார்க்க கூடாது. எத்தனை இழப்புகள் வந்தாலும் சரி, லாஸ்ட்ல ஜெயிச்சோமா இல்லையா அதான் கதை. சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அதுதான் வாழ்க்கையோட எல்லா நிலைகள்லயும் நமக்கு பலனை கொடுக்கும். சந்தேகம், ஆபத்து இதெல்லாம் எதிர்கொள்ள ரெடியா இருங்க. கண்ணுக்கு தெரியாத சூழல்களை எதிர்கொள்ள தயாரா இருங்க. உங்க இலக்குகள் காலத்துக்கு ஏற்ப மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கேத்த மாதிரி நீங்க அடாப்ட் ஆகிக்கணும். முடிவுகளும் எடுக்கணும். ரிஸ்க் எடுக்கலாம், ஆனா அதுலயுமே பேலன்ஸ்டா இருக்கணும். உங்களோட தனித்துவமான பினான்சஸ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. காசு பணத்தை செலவு பண்ணி ஆடம்பரமா இருந்தாதான் எல்லாமே உங்களை பாப்பாங்கன்னு தப்பு கணக்கு போட வேண்டாம். நீங்க பணிவோட பெருந்தன்மையோட இருந்தாதான் மக்கள் உங்களை உண்மையா அட்மயர் பண்ணுவாங்க. வெவ்வேறு மக்களுக்கு வெவ்வேறு பினான்சியல் கோல்ஸ் இருக்கும். அதெல்லாமே இயற்கையானதுதான். அவங்க அவங்களோட இலக்கு அவங்க அவங்களுக்கு நல்லது. இதெல்லாம் புரிஞ்சுகிட்டா உங்களால பணத்தை பத்தின சைக்காலஜியையும் புரிஞ்சுக்க முடியும். அடுத்து சாப்டர் நம்பர் 20, கன்ஃபெஷன்ஸ். பணக்காரனா இருக்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனா சுதந்திரம் அப்படிங்கிறது தான் என்னோட சொந்த பினான்சியல் கோல்னு ஆத்தர் சொல்றாரு. கம்மியான வருமானம் இருந்தாலும் அதிக வருமானம் இருந்தாலும் என்னோட சுதந்திரம் எனக்கு இருக்கணும். உங்களுக்கு எது சொந்தமா இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? ஏன்? கரெக்டான கேள்வியில. உங்களோட சொந்த பணத்தை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த கேள்விக்கு பதில் தேடுனா எது முக்கியம், எது உங்களோட நம்பிக்கை, இப்படி தெளிவா புரிஞ்சிடும். நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் தங்களோட சொந்த ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. ஏன்? அவங்களோட சொந்த முடிவு. அவங்கள எது கம்ஃபர்ட்டோ, அவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்களோ அதை சார்ந்துதான் எல்லா முடிவுகளுமே இருக்கு. நம்ம பினான்சியலா எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் நம்மளோட சொந்த இலக்குகள், குடும்ப மதிப்பு, மன அமைதி இதெல்லாம் சார்ந்துதான் இருக்கணும். சும்மா எல்லாரும் மாதிரியும் இருக்க கூடாது. நம்ம முடிவுகள் நச்சுன்னு இருக்கணும். அதே மாதிரி ஒருத்தருக்கு வேலை செய்யற விஷயம் இன்னொருத்தருக்கு வேலை செய்யாது. ஆத்தரோட அடிப்படை இலக்கு பணம் ரீதியா சுதந்திரம் அடையறதுதான். எந்த வெளி பிரஷர்ஸும் இல்லாம சுதந்திரமா முடிவுகளை எடுக்கணும், சுதந்திரமா செயல்படணும். ஆத்தரும் அவரோட மனைவியும் இப்ப வரைக்கும் மாடரேட்டான வாழ்க்கை தான் வாழறாங்க. அவங்க வருமானத்தெல்லாம் அதிகப்படுத்தல, ஜஸ்ட் சம்பாதிக்கிறதுல இருந்து சேமிக்கிறாங்க, அவ்வளவுதான். நம்ம ஆடம்பரம் இல்லாம இருந்தாலே பணம் ரீதியா நிலைத்தன்மை கிடைக்கும். இது சோஷியல் பிரஷர்ஸையும் குறைக்கும். ஆத்தர் உடல் ரீதியா கிடைக்கிற வலிமை, கம்ஃபர்ட் எல்லாம் விட மனம் ரீதியா தான் நம்ம கம்ஃபர்ட் ஆகணும்னு சொல்றாரு. அதுதான் நமக்கு பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்குமா. ஆத்தர் 20% ஆசெட்டை கையில கேஷா தான் வச்சுப்பாரா.
திடீர்னு வர எதிர்பாராத செலவுகளுக்கு பயன்படுத்துறதுக்காக. இன்வெஸ்ட் பண்றதையும் ஆஹா ஓஹோன்னு ஆடம்பரமா இல்லாம ஸ்டாக் பிக்கிங்ல இருந்து லோ காஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸுக்கு வந்துட்டாராம். அவருக்கு சிம்பிளிசிட்டி தான் பிடிச்சிருந்தது. அதிக ரிஸ்க் எடுக்க அவர் விரும்பல. அவங்களோட முதலீட்டு யுக்திகள்லாம் அதிகமா பணத்தை சேமிக்கணும், பொறுமையா இருக்கணும், லாங் டேர்ம்ல பொருளாதாரம் வளர்ச்சி அடையும்னு பாசிட்டிவா இருக்கணும். இதெல்லாம் தான் அவங்க யுக்திகள். இந்த பினான்சியல் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நம்மள சார்ந்ததுதான். நம்மளோட சொந்த இலக்குகள், மதிப்புகள் இததான் அதிகப்படுத்தும். இங்க உண்மையான இலக்கே மன அமைதி, சுதந்திரம் தான். யார் கூட நம்மள கம்பேர் பண்ணாம, வெளியே இருந்து எதுவும் நம்மள பிரஷர் பண்ணாம, ஃப்ரீயா மன அமைதியோட சுதந்திரமா வாழற வாழ்க்கை தான் ஆத்தர் விரும்புறாரு. பர்சனல் பினான்ஸ் தனி மனுஷனை சார்ந்ததுதான். இங்க சரியான வழின்னு எதுவும் இல்ல. நம்ம முடிவுகள் பகுத்தறிவோட இருந்தாலும், உணர்வு பூர்வமா இருந்தாலும் நீண்ட காலம் மன அமைதியை அடையணும், சுதந்திரத்தை அடையணும். எந்த சமூக எதிர்பார்ப்புகளும் நம்மள குழப்ப கூடாது. இதுதான் சிறப்பான வாழ்க்கை. அவங்களுக்கு அவங்கவங்க வாழ்க்கை. சோ இங்க யாருமே கிரேசி இல்ல. நம்ம சைக்காலஜி ஆஃப் மணில மாஸ்டர் ஆகணும். அதான் இங்க அல்டிமேட் கோல்னு சொல்லி இந்த புக்க ஆத்தர் நிறைவு செய்யறாரு. பணத்துக்கு பின்னாடி இத்தனை விஷயங்கள் இருக்கான்னு நம்மள யோசிக்க வைக்கிற அளவுக்கு பேசிக்கா ரியாலிட்டிய புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை நமக்கு ஆத்தர் சொல்லி தந்திருக்காரு. எனக்கு இந்த புக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.